Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுணவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தினி எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, மகாஸ்வாமியின் பல்வேறு உபதேசங்களை, அவர் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை, பாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குருவும் சிஷ்யனும் எப்படிப்பட்ட உறவு கொண்டிருக்க வேண்டும்? நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், வித்தியாசமாக கூட தெரியலாம். இப்போதைய காலகட்டத்தில் முன்னால் இருந்தது மாதிரி குரு சிஷ்ய உறவெல்லாம் சாத்தியமா? ஒரு காலத்தில் குருன்னு சொன்னார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த குரு, உபாத்தியாயர், ஆச்சாரியர் இதெல்லாம் மாறி போய் டீச்சர் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி வந்தது. ஆங்கில கலப்பு வந்ததுனால டீச்சர், பள்ளிக்கூடங்களில் கூட ஆசிரியராக இருப்பவரை, ஆசானாக இருப்பவரை டீச்சர் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை இருந்தது. இப்போ கொஞ்ச நாட்களாக, கொஞ்சம் ஆண்டுகளாக பார்த்தால் இந்த டீச்சருங்கிற டெர்மினாலஜியும் போயாச்சு. இப்பெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, கற்றுக் கொடுப்பவரை ஃபெசிலிட்டேட்டர், அவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லை, கற்றுக்கொள்ளுவதற்கு உதவி செய்கிறார். ஹீ ஃபெசிலிட்டேட்ஸ் லேர்னிங். சரி, கற்பவர் யாருன்னு கேட்டால் சிஷ்யர் அப்படின்னு சொன்னவரை மாணவர், மாணாக்கர், ஸ்டூடெண்ட் அப்படின்னெல்லாம் சொன்னது போக, இப்போது த லேர்னர், அவர் கற்றுக்கொள்கிறார், கற்றுக் கொடுப்பவர் ஃபெசிலிட்டேட் செய்கிறார் என்று புதிய 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 பெயர்களை பயன்படுத்துகிறோம். இந்த புதிய புதிய பெயர்களை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே குரு சிஷ்ய உறவுன்னு ஒன்று இருக்கா? அதுக்கு ஏதாவது நெசசிட்டி இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். ஒருவர் புலமை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவதற்கு நம்முடைய பழைய மரபில் என்ன சொல்லுவார்கள்னா,
கல்வி கேள்விகளில் சிறந்தவர்னு சொல்லுவார்கள். கல்வியில் சிறந்தவர்னு மாத்திரம் சொல்ல மாட்டார்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர். அது என்ன கல்வி கேள்வி? வள்ளுவர் கூட செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம்னர். செவியினால என்ன செய்ய முடியும்? மற்றவர்கள் சொல்வதை கேட்க முடியும், ஒலிகளை கேட்க முடியும், அந்த ஒலிகளை உணர முடியும். அப்படின்னா இருக்கிற செல்வத்திலேயே செவிச்செல்வம் பெருசுன்னு சொல்றாரே, என்ன காரணம்? அப்போ ஒலிகளை கேட்பது, ஏபிள் டு ஹியர் சம்திங், அது அவ்வளவு முக்கியமா? மற்றதை விட அதுதான் பெரிய செல்வம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த கேள்விகளில் சிறந்தவர் அப்படிங்கிறது வரும். ஒருவர் ஒரு பாடத்தை படிக்கிறார்னு வச்சுப்போம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பாடத்தை அவர் படிக்கிறார், இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார், வகுப்பில் படிக்கிறார், கல்லூரியில் யாரோ சொல்லுகிறார்கள், அதை கேட்டு படிக்கிறார். ஒரு முறை அதை படிப்பதனால் மட்டும் அவருக்கு அதை பற்றிய முழுமையான ஞானம் கிடைத்து விடாது. ஒரு விஷயத்தை புக்கிலேருந்து மாத்திரம் படிச்சுடலாம். அந்த புக்குங்கிற ஃபார்மேட் என்னவா வேணாலும் இருக்கலாம். பழைய காலத்தில் இருந்த மாதிரி பேப்பர் புக், ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஹார்ட் காப்பியாக இருக்கலாம், இல்லை அதுவே எலக்ட்ரானிக் காப்பியாக இருக்கலாம், இல்லை ஆடியோ புக் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஆடியோ புக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆடியோ புக்கில் தான் வாட் டைப் ஆஃப் ஆடியோ புக் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நுணுக்கம் இருக்குது. இப்போ நாம் சொல்கிற ஆடியோ புக்குங்கிறதெல்லாம் அந்த விஷயத்தை ஒரு முறை கேட்பது, அவ்வளவுதான். அது இல்லை கேள்வி. இப்படி படிக்கிறதுனால மாத்திரமே ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்ந்து விட முடியாது, முழுமையாக புரிந்து கொண்டு விட முடியாது. கேள்வினா என்ன அர்த்தம்? பழைய காலத்தில் ஒரே விஷயத்திற்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்பதை பற்றி ஒருவருக்கொருவர் விவாதிப்பார்கள். இப்போ ஒரு 4-5 பெரியவர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம். ஒரே பக்கம் இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு பக்கத்து இன்ஃபர்மேஷனை அவர்கள் விவாதிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவார்கள். அப்போ இதை ஒருத்தர் உட்கார்ந்து கேட்குறாருன்னா அவருக்கு தெரிந்ததை காட்டிலும் இவர்களுடைய ஆங்கிள் எல்லாம் சேரும்போது அதில் கூடுதலான ஆழமான அறிவு கிடைக்கும். அந்த அறிவு ஞானமாக பக்குவப்படும். அதனால தான் கற்பதை காட்டிலும் கேட்க வேண்டும் அப்படின்னார்கள் அந்த காலத்தில். கேட்க வேண்டும் அப்படின்னா அதே விஷயந்தான், ஆனால் அவரவர்கள் பார்க்கிற பார்வையில் அந்த விஷயத்தை பற்றிய நுணுக்கங்கள் மாறுபடலாம். இவர் பார்க்காத ஒரு ஆங்கிளை இன்னொருத்தர் பார்த்திருப்பார். அவர் அந்த ஆங்கிளை சொல்லும்போது அந்த கேள்வி ஞானம் அவரை இன்னமும் உயர்த்தும். இது எப்படி கிடைக்கும் இந்த கேள்விங்கிறது? ஒரு குரு இருக்கும்போது அந்த குரு அதை பற்றிய விஷயங்களை சொல்லும்போது ஏற்கனவே தெரிந்ததாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த தெரிந்த விஷயத்துக்கே அவர் அவருடைய அனுபவத்திலிருந்து பல விஷயங்களை சொல்லும்போது அதுக்கான ஞானம் இன்னமும் ஆழமாக இருக்கும். அதனால தான் கல்வி கேள்விகளில் சிறந்தவர், ஒரு குருவினிடத்தில் உபதேசம் கேட்பவர் என்றெல்லாம் கல்விக்கும் ஞானத்திற்கும் குரு சிஷ்ய உறவினால் பெருமை கிடைக்கும்னு காட்டினார்கள். அதே மாதிரி இந்த லேர்னிங் ப்ராசஸில் 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தை பற்றி மகாஸ்வாமி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுகிறார். 2 வார்த்தைகள், வடமொழி வார்த்தைகள். அந்த காலத்தில் கல்விக்கு அந்த 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. பரோக்ஷ ஞானம்னு ஒன்று உண்டு, அபரோக்ஷ ஞானம்னு ஒன்று உண்டு.
பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோக்ஷ ஞானம்னா என்ன? அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னே கூட பாடியிருக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். இந்த பரோக்ஷ ஞானம்ங்கிறத லிட்ரலாக அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ரகசியமாக இருக்குன்னு அர்த்தம். அபரோக்ஷ ஞானம்னா தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பரோக்ஷ ஞானம்னா ஏதோ காட்டாமல் மறைத்து விடுவார்களான்னா இல்லை. பரோக்ஷ ஞானம்ங்கிறது புத்தகங்களை படித்தோ அல்லது அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை வெறுமே படித்து மூளை வழியாக தெரிந்து கொள்வது. இதுக்கு ரகசியமாக இருக்கிற அர்த்தம்னா பெயர் பரோக்ஷ ஞானம். இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ரகசியமாக இருக்கும்? புத்தகத்தில் தான் இருக்கே, அதை எடுத்து படிக்கிறோமே, அப்படி படித்தா அது எப்படி ரகசியம் அப்படின்னு கேட்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்குன்னு ஒரு சூட்சுமம் இருக்கும். ஒன்றும் வேண்டாம், இங்கே இத்தனை லைட் இருக்குது, இந்த மைக் இருக்குது, இது பற்றின ஏதாவது ஒரு புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்கில் இந்த லைட் எப்படி வேலை செய்கிறது, இதில் என்ன வயரிங் இருக்குது, இது என்ன மெக்கானிசம் அப்படின்னு எல்லாம் போட்டிருப்போம். அதை வெறுமனை படித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது பரோட்ச ஞானம் தான். அதை படித்து தெரிஞ்சுக்கலாம், தியரி மாத்திரம் தெரியும். ஆனால் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கும்போது அதில் இருக்கிற ஒரு சின்ன சூட்சுமம் அந்த தியரியில் தெரியாது. அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அது தெரியும், அந்த சின்ன சூட்சுமம் தெரியும். சிம்பிளாக நேற்றும் இன்றும் நடந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன், அதை வச்சு பார்த்தா அந்த பரோட்ச ஞானமும் அபரோக்ஷ ஞானமும் என்னான்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 2 விளக்கையும் நேற்று வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த 2 விளக்கையும் வைத்திருந்த இங்கேருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி இருந்தது. அதனால் அந்த விளக்கினுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக மேலப்பட்டது. தியரி என்ன சொல்லும்? லைட்டை வச்சா யார் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே லைட் பளிச்சுன்னு விழும். அப்போ கேமராவில் கேப்சர் பண்ணும்போது அந்த படம் நன்றாக தெரியும். இது வெறும் தியரி. இந்த லைட்டு கொஞ்சம் வெப்பமாக இருக்குது, அதனால் அந்த ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி வையுங்கள்னு கேட்ட உடனே அந்த சூட்சுமம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் அந்த ஆங்கிளை மாற்றினார்கள், அவ்வளவுதான். அந்த ஆங்கிள் எவ்வளவு மாற்றணுங்கிறது தியரி மாத்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியாது. அதை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களுக்கு தான். அந்த ஆங்கிள் ரொம்பவும் அக்யூட்டாக போகக்கூடாது, ஆனால் அதுக்காக அது ரொம்பவும் தள்ளி போகக்கூடாது. அதை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சா அந்த லைட்டும் விழும், அதே சமயத்தில் அந்த வெப்பம் இல்லாமலும் இருக்கும். இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கே, அதை தியரி சொல்லித்தராது. அப்படியே அந்த தியரியில் போட்டிருந்தாலும் என்ன போட்டிருக்கும்னா, அட்ஜஸ்ட் த லைட் டு தி அப்ராப்ரியேட் ஆங்கிள்னு போட்டிருக்கோம். அந்த அப்ராப்ரியேட்டுங்கிற விஷயம் எது அப்ராப்ரியேட்டுங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது மாத்திரம்தான் தெரியும். அப்போ இதுதான் வித்தியாசம். பரோக்ஷ ஞானம்ங்கிறதுக்கும் அபரோக்ஷ ஞானம்ங்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். பரோக்ஷ ஞானம், இட் இஸ் தேர் ஆன் பேப்பர், இட் இஸ் தேர் இன் த புக், இட் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட். ஆனால் இந்த சூட்சுமம் அதில் ரகசியமாக இருக்குது. அந்த சூட்சுமம் வெளியில் தெரியல. அதை எந்த ஆங்கிளுக்கு திருப்பணுங்கிற சூட்சுமம் அதில் ரகசியமாக இருக்குது. ஆனால் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ், பை த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பெற்றவருக்கு அது தெளிவாக தெரிகிறது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம், இவ்வளவு தானே. இதில் என்ன இருக்குது? லைட் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா கொஞ்சம் ஆங்கிளை மாத்திரம் அப்படின்னார்கள். அப்போ அது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அது அபரோக்ஷ ஞானம். இது ரகசியமாக இருப்பது பரோக்ஷ ஞானம். எந்த ஞானம் வேண்டும்னு கேட்டால் பரோக்ஷ ஞானத்தை காட்டிலும் அபரோக்ஷ ஞானம்தான் பெரியது. மூளை செய்யறதை விட
அந்த மூளை கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உணர்ந்து கொள்கிறதே, அந்த உணர்ச்சி தான் முக்கியமானது. இதை சொல்லும்போது ரொம்ப அழகாக இதை பற்றி ஒரு அனாலிசிஸே பண்ணுறார் மகாஸ்வாமி. இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இஸ் ரிலேட்டட் டு த ஹார்ட்னு சொல்லலாம். நாம் நினைக்கிற மாதிரி இந்த 4 சேம்பர் இருக்கிற ஹார்ட்டில் எந்த போர்ஷன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி பழைய காலத்து உறுப்புகளை பற்றிய பெயர்களுக்கும் நாம் இன்னைக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற பெயர்களுக்கும் சரியான ஈக்குவேஷன் கிடையாது. உறுப்புகளை கூட விட்டுருவோம், சில விஷயங்களை பற்றினா நமக்கு சரியான ஈக்குவேஷன் தெரியாது. கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம், பிளானட்ஸ் எல்லாம் சொல்கிறோம். நம்ம பழைய மரபில் சொல்லி இருக்கிற பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தா நவக்கிரகங்கள்னு சொல்லியிருப்பார்கள். நவக்கிரகங்கள் கோவில்களில் கூட நவக்கிரக சந்நிதி எல்லாம் இருக்கும். இந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 3 இருக்கும் இல்லையா? கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக அல்லது 20 ஆண்டுகளாக சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட் தான் ப்ளூட்டோ பிளானட்டுங்கிற லெவல்லேருந்து வெளியில் தள்ளப்பட்டு விட்டது. அப்போ 9 இருந்தது, இப்போ 8 போச்சே. அதனால் பழைய கிரந்தங்களில் சொல்லி இருக்கிற விஷயம் சரியாக வரல. ஏன்னா இதையும் ஈக்குவேட் பண்ணோன்னா அது சரியாக வரலன்னு நினைப்போம். இது வேற சிஸ்டம், அது வேற சிஸ்டம், ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அதே மாதிரி தான் சில வார்த்தைகள் பழைய கிரந்தங்களில் ஹிருதயம்னு சொல்லி இருக்கிறத நாம் இன்னைக்கு இதயம் அப்படின்னு நாம் சொல்கிற ஹார்ட் அப்படிங்கிறதோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஹார்ட்னு சொல்லும்போது அதில் மேலே 2 சேம்பர் இருக்குது, கீழே 2 சேம்பர் இருக்குது. இந்த இதயம் எங்கே உணரும்? இதில் ஒன்றும் உணர்ச்சியெல்லாம் இல்லை, மூளை தான் நரம்பினுடைய ஸ்தானம், அதுதான் உணரும் அப்படின்னு அன்பேரலாக இருக்கிற, ஒன்றுத்துக்கு ஒன்று பேரலாக இல்லாமல் இருக்கிற 2 விஷயங்களை போட்டு பேரலாக்க முயன்று ரெண்டையும் போட்டு குழப்பறோம். இந்த இடத்துல ஹிருதயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இட் இஸ் நாட் தட் ஹார்ட் விச் ஹேஸ் த சேம்பர்ஸ். ஆனால் இங்கே ஹிருதயம் என்று சொல்லப்படக்கூடியது எது உணருமோ, எது இமோஷன்ஸ் உணர்ச்சிகளை உணருமோ, எது உள்ளம் என்று ஆப்ஸ்ட்ராக்டாக அழைக்கப்படுகிறதோ அந்த ஹிருதயம். இந்த ஹிருதயத்திற்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை மகாஸ்வாமி சொல்றார். ஹிருதயம் திறக்க வேண்டும், அதுதான் விஷயம். மூளைக்கு அனுபவம் தெரிவதில்லை, ஹிருதயத்திற்குத்தான் அனுபவம் தெரியும். ஆனால் ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வது இல்லை. ஜீவனின் சாரமான உயிரைத்தான் ஹிருதயம் என்பது. ஜீவனின் சாரமான உயிர், அதுக்கு ஒரு உருவம்லாம் கொடுக்க முடியாது, அது ஏதோ ஒரு ஆப்ஸ்ட்ராக்டான விஷயம். அதுக்கு தான் ஹிருதயம்னு பேர். இந்த ஹிருதயம் திறந்து கொள்ள வேண்டும், அதுக்கு தான் வடிவமே இல்லையே, அது எப்படி திறந்துக்கும் அப்படின்னு கேட்டால் இட் ஹேஸ் டு பி ஓப்பன் டு ரிசீவ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வதில்லை. எதனாலோ தெரியவில்லை, மனுஷர்களுக்கு மூளை பெருமை பெரியதாக இருக்கிறது. எனக்கு நிறைய மூளை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை மனிதர்களுக்கு இருக்கிறது. எவ்வளோ சட்டிலாக ஒரு பரிகாசத்தை வைக்கிறார். மனிதர்களுக்கு என்னோட மூளை தான் பெருசு. அவர் சொல்லக்கூடியதை கொஞ்சம் நிறுத்தி நினச்சி பார்த்தோம்னா, மூளை குறைவாக இருக்குன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும், ஹிருதயம் குறைவாக இருக்குன்னா வருத்தமாக இருக்காது. ஏன்னா அந்த மூளை மேலே ஒரு பிடிமானம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூளை அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மற்ற விலங்குகளுடைய மூளையை காட்டிலும் மனித மூளை நிறைய வளர்ந்திருக்கிறது. நிறைய ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்குது.
இந்த விலங்குகளுடைய தலையை பார்த்தாலே தெரியும். நாய், பூனை போன்றவற்றின் தலை ரொம்ப பெருசாக இருக்காது. அது மாத்திரமில்ல, இப்போ நாய்க்கெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய இந்த ஸ்னவுட் அப்படின்னு சொல்கிற வாய் பகுதி அப்படி நீண்டிருக்கும். இந்த பகுதி தான் மூளை இருக்கக்கூடிய பகுதி. அதனுடைய வால்யூம் ரொம்ப இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு என்னாச்சு, இந்த மூளை பகுதி வளர வளர நாய்களுக்கு, பூனைகளுக்கு அவ்வளவாக இல்லாத நெற்றிங்கிற பகுதி கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது. இந்த நெற்றிக்கு பின்னால், இமீடியட்லி பின்னால் இருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி தான் மனித மூளையின் உயர்வான செயல்பாடுகள்னு சொல்கிறோமே, அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம். ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன், ஒன்றை ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய திறன், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதனால் இந்த மூளையினுடைய வளர்ச்சி, விலங்குகளுக்கு மோப்ப சக்தி இருக்கும், மனிதர்களுக்கு மோப்ப சக்தி குறைவு. ஆனால் மனிதர்களுக்கு ஒன்றை ஒன்று பார்த்த உடனேயே இது அதுவாக இருக்குமோ, அதுக்கு இது ரிலேட்டடோ அப்படின்னு ஒன்று கோஆர்டினேட் பண்ணக்கூடிய சக்தி அதிகம். ஏற்கனவே தெரிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு இப்போ புதுசாக பார்க்கறத ஈக்குவேட் பண்ணி அது என்ன இது என்னன்னு இன்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற சக்தியும் அதிகம். அப்போ இதெல்லாம் மூளையினுடைய சக்திகள். இந்த சக்திகள்லாம் மனிதர்களுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கறது. இந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கிறதுனாலேயே விலங்குகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்வாக வாழ முடிகிறதுன்னு நாம் நினைக்கிறதுனாலேயே we attach more importance to the brain. எனக்கு மூளை நல்ல வளர்ச்சி, mankind has brain functions அப்படின்னு அந்த மூளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த இம்பார்ட்டன்ஸை தான் இங்கே மிக எளிமையான மொழியில் மகாஸ்வாமி குறிப்பிடுகிறார். மனுஷியர்களுக்கு மூளை பற்றிய பெருமையே பெரிசாக இருக்கிறது. அதனால் எதுவுமே முதலில் மூளையில் உரைத்தாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மூளையில் உரைச்சாதான் அதுக்கப்புறம் அதை மனசுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஹிருதயமே அனுபவிக்க வேண்டிய ஆத்தியாத்மிக விஷயமாக இருந்தால் கூட அது சரியா தப்பா என்று முதலில் மூளை எடை போட்டு பார்க்கிறது. சரியாக இருப்பதாக மூளை அதை பார்த்துவிட்டால் அதற்கப்புறம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அறிவு மூலமாக இருக்கக்கூடாது, உள்ளம் மூலமாக இருக்க வேண்டும், அப்பத்தான் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்று இந்த மூளை சொல்ல அதை ஹிருதயம் கேட்கிறது. எதுவாக இருந்தாலும் முதல்ல மூளை ஹேஸ் டு டிசைட் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம். அதை எப்படி சொல்கிற, வேதாந்த புத்தகங்களை படித்து குரு உபதேசங்களை கேட்டு புத்தியினால் புரிந்து கொண்ட போதிலும் நமக்கு சத்தும் தெரியவில்லை, சித்தும் தெரியவில்லை, ஆனந்தமும் தெரியவில்லை, அசடு மாதிரி துக்கப்பட்டு கொண்டு கிடக்கிறோம். சச்சிதானந்தம்னு சொல்கிறோமே, வேதாந்த புத்தகங்களையோ வேத புத்தகங்களையோ படித்ததுனால மாத்திரம் அந்த இறைவனை உணர்ந்து விடுகிறோமா? எல்லா புக்கிலையும் இறைவனை பற்றி இருக்கு. அந்த இறைவனை அதனால் பரிபூரணமாக உணர்ந்து விடுகிறோமான்னா இல்லை. அந்த இறைவனை உணர்வதோ அல்லது தெய்வத்தை புரிந்து கொள்வதோ தெய்வத்தை உள்ளத்தில் கொலு வைப்பதோ எப்போ நடக்கும், எப்போ சாத்தியம்னா அனுபவபூர்வமாக அதை பண்ணும்போது மாத்திரம்தான் சாத்தியமே தவிர வெறுமன புத்தகத்தை படித்ததுனால சாத்தியமில்லை. ஆனால் அந்த தெய்வத்துக்கிட்டையே கொண்டு போய் விடுவதற்கு குரு பக்தி இருந்தால் போதும், குரு அழைத்து கொண்டு போய் விடுவார்னு 2 உதாரணங்களை காட்டுகிறார். மகாஸ்வாமிகிட்ட ஒன்று பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த உதாரணங்களை தான் சொல்லுவார். ஆனால் எப்போவுமே ஒரு பேலன்ஸ் செட் பண்ணுற மாதிரி சிவன் கதையிலேந்து ஒரு உதாரணத்தை சொன்னால் கூடவே பெருமாள் கதையிலேந்து ஒரு உதாரணத்தை சொல்வார்.
அப்படின்னா இது ரெண்டும் வேறையா அப்படின்னு நாம் கேட்கலாம். ரெண்டும் வேற இல்லைங்கிறது அறிவுக்கு தெரிந்தாலும் பல நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இதை மாத்திரம் சொல்லியிருக்கே அப்படின்னா இங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அவருக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போங்கிறதுக்காகவே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இங்கே ஒரு கதை சொல்லும்போது அங்கேயும் ஒரு கதை சொல்லுவார். குரு எப்படி பகவானிடத்தில் சிஷ்யனை அழைத்து கொண்டு போவார், இல்லை சிஷ்யன்கிட்ட பகவானையே வரவழைத்து விடுவார் அப்படிங்கிறதுக்கு 2 கதைகளை உதாரணமாக காட்டினார். ஒரு கதை கொஞ்சம் பரவலாகவே தெரிந்த கதை, காஞ்சிபுரத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய கதை. காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். யதோக்தகாரி பெருமாள்னு பேர் அவருக்கு. அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். He did as he was told. இப்போ அடுத்த கேள்வி வருதா இல்லையா? Who told him what? பல்லவ மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமழிசை அப்படிங்கிற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் பார்கவ குலத்தில் பிறந்தார் ஒருவர். பார்கவ குலத்தில் பிருகுமுனிவருடைய குழந்தையாக பிறந்தாலும் கூட அப்படி கீழே ஒரு தோட்டத்தில் வெறும் கருப்பிண்டமாக கிடந்தார். அவரை எடுத்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் வளர்த்தார்கள். ஆரம்பத்தில் அந்த குழந்தை பால் கூட சாப்பிடலை. கருப்பிண்டமாக இருந்த குழந்தை மெல்ல வளர்ந்தது. ஆனால் ஒரு சாதாரணமாக குழந்தை என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலை, பால் கூட அருந்தவில்லை. வளர்த்தவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் அந்த குழந்தை ஏதோ வளர்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்போடு ஆசையோடு வளர்க்க முயன்றார்கள். இந்த செய்தி தெரிஞ்சு, இந்த மாதிரி ஒரு குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் சில பேர் வந்து அந்த குழந்தைக்கு பாலூட்ட பார்த்தார்கள், வளர்க்க பார்த்தார்கள். எதுவும் நடக்கலை. இப்படியே கொஞ்ச நாள் போன போது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம், கணவனும் மனைவியும், கொஞ்சம் வயதானவர்கள், அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது, வயதானவர்கள். அவர்கள் ஒரு நாள் பால் எடுத்துக்கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் என்று முயன்றார்கள். இந்த குழந்தையும் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த பாலை அருந்தியது. 2-3 நாட்கள் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு நாள் என்னாச்சுன்னா, கொண்டு வந்தாரா இல்லையா, அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு அவருடைய மனைவி வரல கூட, அவர் மாத்திரம் எடுத்துன்னு வந்தார். இந்த வீட்டில் அந்த குழந்தையை வளர்ப்பவர்களும் சரி, இந்த குழந்தை இப்படியாவது பால் அருந்தினால் பரவாயில்லைன்னு சொல்லி அவரை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள். ஒரு நாள் அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இந்த குழந்தை மிச்சம் வச்சு கொடுத்து முழுசாக குடிக்கல. அவர் என்ன பண்ணார், மிச்சம் வச்சதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனார். அவரும் அவருடைய மனைவியும் மிச்சம் இருந்த அதனை அருந்தினார்கள். அவர்களுக்கு இளமை திரும்பியது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த குழந்தைகிட்ட விட்டு, இந்த குழந்தைக்கு அவன் எப்போதும் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி அண்ணனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த குழந்தையினுடைய அருளாலத்தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குழந்தைகளுக்கும் ஒரு 5-6 வயசு வித்தியாசம் இருந்திருக்கும். அந்த குழந்தைக்கு கணிகண்ணன் பெயர் வைத்தார்கள். அந்த கணிகண்ணன் இந்த குழந்தையினுடைய சீடனாகவே வளர்ந்தார். பார்கவ குலத்தில் பிறந்த இவர் திருமழிசை ஆழ்வார் என்கிற பெயரை பெற்றார். காஞ்சிபுரத்தில் போய் நெடுநாட்கள் அங்கே யோகத்தில் பெருமாளை நினைத்து நிஷ்டையில் அமர்ந்திருப்பார். அந்த திருக்கோயிலிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார். கணிகண்ணனும் பக்கத்தில் இருந்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்வார். 2 பேருக்குமான உறவு குரு சிஷ்ய உறவு, அதே சமயத்தில் சகோதர பாவம்.
இவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இவருக்கு பணிவிடை செய்வதற்காக, இவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுப்பதற்காக அந்த பக்கத்தில் இருந்த ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி வந்து இவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து அந்த இடத்த தூய்மைப்படுத்தி எல்லாம் பண்ணும்போது, இவ்வளவு சம்பந்தமே இல்லாத ஒருத்தி வந்து இவ்வளவு செய்கிறாயேன்னு சொல்லி, அம்மா அப்படின்னு இவர் அந்த மூதாட்டியை வணங்கினார். இவர் வணங்கிய நேரம் அவளுக்கு இளமை திரும்பியது. இந்த செய்தி பரவலா எல்லாருக்கும் போகுமா இல்லையா? இது ஒரு மிரக்கிள் மாதிரி தானே. ஆகா, இந்த பெண்ணுக்கு இளமை திரும்பி விட்டதுன்னு எல்லாரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவள் ஒரு நாள் அரண்மனை பக்கமாக போனா. அரசருக்கு அந்த பேரழகியை பார்த்து அவள் மீது காதல் ஏற்பட்டது. அம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா, இவ்வளோ பேரழகியாக இருக்கிறாயேன்னு கேட்டார். சரின்னு அவளும் ஒத்துண்டா, கல்யாணமாச்சு. இப்போ அவள் அரசி ஆயிட்டா. அரசியான நிலைமையில் அவள் இளமையோடையே இருக்கிறாள். அரசருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நரை திரை தோன்றி அவருக்கு முதுமை வர ஆரம்பிச்சுது. தன்னை விட தன்னுடைய மனைவி கொஞ்சம் கூட நரை திரை தோன்றாமல் முதுமையின் சாயலே இல்லாமல் இருக்காளே அப்படின்னு பார்த்தபோது, என்னம்மா இது, ஏற்கனவே இவ திடீர்னு இவளுக்கு இளமை வந்ததுன்னு கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கார். ஆனால் அவர் அதை பற்றி அவ்வளவா கவலைப்படலை. அப்போ உனக்கு என்ன முதுமையே வராதா, உனக்கு என்ன நரைக்கவே நரைக்காதா கூந்தல்னு கேட்டார். அவ சொன்னா, இது எனக்கு ஒரு மகான் கொடுத்தது, ஒரு ஆச்சாரியர் கொடுத்தது, அதனால் எனக்கு நரை திரை தோன்றவில்லை. இப்போ இவருக்கு ஒரு ஆசை வந்தது. யார் உனக்கு இந்த மாதிரி ஒரு அருள் கொடுத்தாரோ அவர்கிட்டயே போய் நானும் கேட்டேன்னா எனக்கும் இதே மாதிரியான இளமை கிடைக்கும். சரி, எங்கே இருக்கார், என்ன இருந்தாலும் அரசர் இல்லையா, அதனால் அவர் தேடிக்கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சி, எங்கே இருக்கார் அவர்னோடனே அவர் சொல்லிட்டா, இந்த மாதிரி இந்த கோவிலில் இருக்கார். அப்போ ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வர சொல்லுங்கள். இவர்கள் போன போது அவர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். பக்கத்தில் கணிகண்ணன், பணிவிடை செய்கிற கணிகண்ணன். அதெல்லாம் வரமாட்டார், இப்படிலாம் வந்து கூப்பிட்டாலாம் வரமாட்டார். அதுக்குள்ளே அவர்கள் போய் சொன்னார்கள், இல்லை இல்லை, அவருக்கு பணிவிடை செய்கிற ஒருத்தர் இருக்கார், சிஷ்யர், அவர் ஏதாவது நல்லதாக பாடினா கூட இளமை கிடைத்து விடும். ஏன்னா அவருக்கு இருக்கிற அத்தனை ஆற்றலும் இவருக்கு உண்டுன்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்னா போய் அந்த சிஷ்யரையே அழைத்து கொண்டு வாருங்கள். போய் சிஷ்யரை கூப்பிட்டார்கள். அவர் வந்தார். வந்தவுடனே அரசர் கேட்டார், நீர் பாடினாலேயே இளமை கிடைக்குமாமே, என்னை பற்றி நன்றாக ஒரு பாட்டு பாடுங்கள். சிஷ்யர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நரஸ்துதியெல்லாம் பண்ண முடியாது. இல்லை இல்லை, எனக்காக நீ பாட வேண்டும். அப்படிலாம் முடியாது, நரஸ்துதியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னுடைய குரு வந்தாலும் அதெல்லாம் பண்ண மாட்டார். அவள் பணிவிடை செய்தாள் என்பதற்காக மகிழ்ந்து அவளை ஸ்துதித்தெல்லாம் பாடல, அவள் செய்த ஒரு பணிவிடைக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அருள் அது. இப்போ உங்களை ஸ்துதித்து பாடினா, உங்களை பாராட்டி பாடினா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா அதெல்லாம் முடியாதுன்னு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்தது. கடைசியில் அரசருக்கு கோபம் வந்தது. என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்துகிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம், நானும் உன்னுடைய நாட்டில் இருக்கிறதுக்கு பிரியப்படலைன்னு அவர் புறப்பட்டார். இந்த மகாஸ்வாமி சொல்கிறது தான், உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆக்ஞை பண்ணினான். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படியே நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், அதனால் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டுட்டார். கணிகண்ணன் புறப்பட்டார். ஆனால் புறப்பட்டு நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய குருவாக இருக்கிற ஆழ்வார்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் போகக்கூடாதுன்னு நேராக கோவிலுக்கு போனார். ஆழ்வார் தியானத்துலேருந்து அப்படி எழுந்து உட்காந்துட்டு இருந்தார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்னை இந்த மாதிரி ராஜா நாட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டார், அதனால் நான் போகிறேன், மன்னித்து விடுங்கள்னு புறப்பட்டார். ஆழ்வார் எப்படி பார்த்தார், நீ இங்கேருந்து போயிட்டா எனக்கு மாத்திரம் எங்கே என்ன வேலை, அதனால் நானும் புறப்படுறேன்னு அவரும் புறப்பட்டார். என்னுடைய சிஷ்யனுக்கு மரியாதை இல்லாத ஊரில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் புறப்பட்டார். புறப்பட்டு அப்படி 2 அடி போனோன்னு அப்படி திரும்பி பார்த்தார். உள்ளுக்குள்ள சந்நிதியில் ஒருத்தர் அப்படி தன்னுடைய பாம்பணையை விரித்து படுத்திருந்தார். பெருமாள் அங்கே படுத்துட்டு இருந்தார்.
உள்ளுக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துட்டு சொன்னார், என்னுடைய சிஷ்யன் புறப்பட்டுட்டான், நானும் புறப்பட்டுட்டேன், உனக்கு மாத்திரம் என்ன வேலை அங்கே? அதை ரொம்ப அழகாக சொன்னார். கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். என்னுடைய சிஷ்யன் கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா, கச்சி நகரமான காஞ்சியில் இருக்கிற மணிவண்ணனே நீ கிடக்க வேண்டா. சென்னா புலவன் யான் போகின்றேன், நான் சென்னா புலவன் நானும் போகின்றேன். உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். உன்னுடைய பாம்பணை இருக்கா இல்லையா, பாய் இருக்கா இல்லையா, நீ பாம்பைத்தானே பாயா வச்சிருக்க, அந்த பைனாகப்பாயை சுருட்டிக்கொள்னர். விடுவிடுன்னு எழுந்து தன்னுடைய பாம்பனையை சுருட்டி கொண்டு அப்படி கையிடுக்கில் வைத்து கொண்டு புறப்பட்டார் பெருமாள். கணிகண்ணன் போக, கணிகண்ணனுக்கு பின்னால் ஆழ்வார் போக, ஆழ்வாருக்கு பின்னால் பெருமாளும் போனார். 3 பேரும் புறப்பட்டு போயிட்டார்கள். நகரமே இருள் சூழ்ந்தது. அரசனுக்கு எல்லோரும் சொன்னார்கள், அரசனுக்கும் தான் பண்ணினது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். இவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள், பெருமாள் புறப்பட்டு போனதுனால தான் எல்லாம் அப்படியே இருள் சூழ்ந்து விட்டதுன்னு புரிஞ்சு தான் ஓடி வந்தான். எங்கே போயிருக்கிறார்கள்னு பின்னாலேயே. இவர்கள் ரொம்ப தூரம் போகலை, புறப்பட்டு வந்தார்கள். அப்படியே நடந்து போக முடியுமா? என்ன இருந்தாலும் பாவம், இத்தனை நாளாக படுத்தே கிடந்தவரை எழுப்பி நடந்து வர சொன்னால் அவர் எவ்வளோ வேகமாக அவரால் நடக்க முடியும்? 3 பேரும் எங்கே போயிருந்தார்கள்னா, பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சோலையில் போய் தங்கி இருந்தார்கள். அரசன் தேடிண்டே வந்தபோது பெருமாளுடைய அந்த பிரகாசம், ஆழ்வாரின் பிரகாசம் வழிகாட்டியது. இந்த இடத்துல இருக்கிறார்கள்னு தெரிஞ்சுது. வந்து அப்படியே பெருமாள் காலடியில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், திரும்ப வாருங்கள். பெருமாள் சொன்னார், நான் உன்னுடைய ஆர்டருக்கு கட்டுப்பட்டு வரல, எனக்கு ஆர்டர் போட்டவர் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த ஆர்டரை ரிட்ரீவ் பண்ணால் ஒழிய நான் திரும்பி வர முடியாது. பைண்டிங் ஆர்டர் எது? யார் ஆர்டர் போட்டாரோ அவருடைய ஆர்டர் தான் பைண்டிங். என்னுடைய பக்தனுடைய ஆர்டர் தான் எனக்கு பைண்டிங். இப்போ அவர் அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணாமல் நான் திரும்பி வர முடியாது. அதனால் நீ அவர்கிட்ட போய் கேள். நேராக ஆழ்வார்கிட்ட போய், ஆழ்வாரே தயவு செய்து நீங்களும் திரும்பி வர வேண்டும், நீங்களும் வந்து விடுங்கள், அப்போது தான் பெருமாள் வருவார், அவரும் வரட்டும். ஆழ்வார் சொன்னார், இல்லை நான் வர முடியாது, என்னுடைய சிஷ்யன், அந்த சிஷ்யனைத்தானே நீ நாடு கடத்தின, நாடு கடத்தின அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவனை நாட்டுக்கு திருப்பி வர சொன்னால் நான் வரேன், இல்லைன்னா அவர் வேணா வரட்டும், அங்கே பாய சுருட்டின்னு இருக்காரு, அவர் வேணா வரட்டும். பாய சுருட்டின்னு இருந்தவர் வரமாட்டார், இவர் போனால் தான் வருவார், அவர் வந்தால் தான் வருவார். அரசன் போய் கணிகண்ணனிடத்தில் மன்னிப்பு கேட்க அப்படி திரும்பி பார்த்து, கணிகண்ணன் சரி பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கணிகண்ணன் அப்படி திரும்பினோன்னையும் அவர் நின்றுண்டே இருந்தாராம். யார்? பாயை சுருட்டி நின்னார், அவர் அப்படியே நின்றுண்டே இருந்தார். கணிகண்ணன் திரும்பியாச்சு, ஆழ்வார் திரும்பியாச்சு. அப்படி திரும்பி பார்த்தா அவர் நிற்கிறார், ஏன்னா அவருக்கு இன்னும் ஆர்டர் வரல. அப்போ தான் பாடினாராம், கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான், சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் 2 பேர் பின்னாலேயே விடுவிடுன்னு வந்தார். வந்து கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் கூட அப்படியே நின்னார். அப்போ தான் ஆழ்வார் பார்த்துட்டு சொன்னாராம், உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள், உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள்னு சொன்ன உடனே வேக வேகமாக போய் தன்னுடைய பாயை விரித்து அந்த பாயிலே பள்ளி கொண்ட பெருமாளாக, சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக காட்சி கொடுத்தார்னு யதோக்தகாரி பெருமாளுக்கான புராணம். ஆனால் குருவினுடைய அருள் இருந்தால் பகவானை சிஷ்யனுக்கு பக்கத்தில் அந்த குரு கொண்டு வந்து சேர்த்து விடுவார். இதே மாதிரியான இன்னொரு விஷயம், அதையும் மகாஸ்வாமி சொல்கிறார். இதுக்கு இருக்கிற அளவுக்கு பாட்டு அதுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் பெரிய புராணத்தில் அதை பற்றின ஒரு சின்ன வரி தான் வருகிறது. ஆனால் அதை மகாஸ்வாமி நல்ல எலாபரேட்டாக அது எப்படி நடந்திருக்க வேண்டும், அதுக்கு அவ்வளவா இந்த அகச்சான்றுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அகச்சான்று
ஒரு பாட்டு சான்று கிடையாது. சோமாசி மாற நாயனார்னு ஒருத்தர், 63 அவரும் ஒருத்தர். அது சொல்கிறச்சே மகாஸ்வாமியோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதை நினச்சி பார்க்கணும். ஆழ்வார் கதையை பார்த்தா மாதிரி நாயன்மார்களில் ஒருத்தர் கதையை கேட்க வேண்டாமா? 2 நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சோமாசிமார நாயனார் கதை அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவருக்கே உரித்தான சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் சொல்கிற, சோமாசி என்றால் என்னமோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் சோமாசின்னு ஒன்று இந்த தின்பண்டத்தில் சோமாசின்னு சொல்லுவார்களே, அது நினைவுக்கு வந்துடும். சோமாசி என்றால் என்னமோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம். சோமயாகம் பண்ணினவர். இந்த சோமாசி நாயனாருங்கிறவர் சோமயாகம், நாள்தோறும் செய்யக்கூடிய யாகங்களில் ஒன்று சோமயாகம். அந்த சோமயாகம் பண்ணினவர். சோமயாகம் பண்ணினவரை சோமயாஜிம்பார்கள். சில பேருக்கு பேர் இருக்கும் சோமயாஜி அப்படின்னு. அந்த சோமயாஜிங்கிற பெயர் கன்னட தேசத்தில் தான் சோமயாஜின்னு வரும். அது தமிழில் வரும்போது சோமாசின்னு மாறிடும். தமிழ்நாட்டில் சோமயாகம் பண்ணினவர் தான் சோமாசி மாறர். 63 2 பேருக்கு மாறர்னு பேர். ஒருத்தர் சோமாசி மாறர், இன்னொருத்தர் இளையான்குடி மாறர். சோமாசி மாறர் சோமயாகம் பண்ணினார். அவருக்கு மனசுக்குள்ளே என்ன ஆசைனா, தன்னோட யாகத்தில் அவிர்வாகத்தை வாங்கிக்கிறதுக்கு சிவபெருமானே வரணும் அப்படிங்கிற ஆசை. அம்பர் மாகாளம்னு 2 ஊர்கள் காவிரி கரையில் உண்டு, பேரளத்துக்கு பக்கத்தில். இந்த பகுதியை சேர்ந்தவர், அம்பர்ங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த சோமாசி மாறர். அவருக்கு ரொம்ப ஆசை. சாதாரணமாக யாகத்தில் அவிர்வாகத்தை வாங்கிக்கிறது அக்னி தேவன் தான். ஹவிஸை வாங்கி அக்னி தான் மேலே எடுத்துன்னு போகிறான் தேவர்களுக்குன்னு கணக்கு. அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, நேரடியாக சிவனே வந்து வாங்கிக்க மாட்டாரா? அவர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். எப்படி சிவனை வரவழைக்கிறது? சாதாரணமாக ஒன்று உண்டு. ஆண்டவனை வரவழைக்க வேண்டும்னா அடியார்களை பற்றி கொண்டால் அந்த அடியார்கள் வழியாக ஆண்டவனை பிடிக்கலாம். இனவே a kind of recommendation. இப்போ கூட நாமெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, யாராவது ஒரு பெரிய மனுஷரை பிடிக்கணும்னா அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தரை பிடிச்சிட்டா இவர் வழியாக அவரை பிடிச்சிடலான்னு. இது பகவான்கிட்டேருந்து ஆரம்பிக்கிற விஷயம்தான். ஆண்டவனை பிடிக்க வேண்டும் என்றால் அடியாரை பிடிக்க வேண்டும். சோமாசி மாறர் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தார். சிவபெருமானுக்கு ரொம்ப க்ளோஸ் யார்? சிவபெருமானுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் பூலோகத்தில். தம்பிரான் தோழர்னே பேர் அவருக்கு. அவர் சொன்னால் சிவபெருமான் கேட்பார். அதனால் அவரை போய் கொஞ்சம் நமக்கு வேண்டியவராக மாற்றிவிடலாம். அப்படி க்ளோஸாக இருந்தவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னால் சிவபெருமான் கேட்பார். 2 பேரும் அப்பப்போ பேசுவார்கள். இவருக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். இப்போ வைசி வர்சாவானா இல்லை, சிவபெருமானுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னவெல்லாம் பண்ணுவாராங்கிறத விட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் என்ன வேணாலும் பண்ணுவார். இந்த செய்தி ஊரெல்லாம் தெரியும். சோமாசி மாறர் பார்த்தார், சரி நாம் பேசாமல் நேராக போய் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எப்படியாவது நமக்கு வேண்டியவராக மாற்றிக்கொள்ளலாம். நேராக அவர்கிட்ட போய் எனக்கு உம்மக்கிட்ட ஒரு காரியமாகணும், அதுக்காக உம்மை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? அதனால் என்ன பண்ணுறது, அவருக்கு ஏதாவது உதவி செய்வதாக இருக்க வேண்டும், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டில் அடியார்களுக்கு நாள்தோறும் அன்னம் பாலிப்பார்கள். அப்படி அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கும் போது அதுக்கு நிறைய பொருட்கள் வேணும் இல்லையா? அரிசி வேணும், பலவிதமான தானியங்கள் வேண்டும், பருப்புகள் வேண்டும், காய்கறிகள் வேண்டும். அப்போ இதெல்லாம் சேகரித்து தானே பண்ணணும். இவர் என்ன பண்ணார்,
ஆற்றுக்கு அந்த கரையிலேருந்து இவர் வரணும், திருவாரூருக்கு வரணும், அந்த பக்கத்துலேருந்து வரணும். தினம் என்ன பண்ணுவார்னா கீரையை கொஞ்சம் எடுத்துப்பார். என்ன கீரை? தூதுவளை கீரை. அந்த தூதுவளை கீரையை எடுத்துட்டு நேராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டுக்கு வருவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளெல்லாம் நேராக மீட் பண்ண மாட்டார். சமைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பார்கள். அவர்கள் கிட்ட கொண்டு போய் இந்த கீரையை கொடுத்து, நிறைய கீரை கொண்டு வருவார். அப்போ அவர்கள் அந்த கீரையை சமைச்சு எல்லாருக்கும் அன்னம் பாலிக்கும் போது அதை பரிமாறுவார்கள். இப்படியே கொஞ்ச நாள் நடந்தது. அவர்களும் ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள்னு கேட்கல. ஏன்னா அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு, அடியார்களுக்கு பரிமாறுவதற்கு அங்கங்கே வந்து கொடுக்கறது என்னோடது கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டுமே அதுலன்னு நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. அந்த மாதிரி இவரும் கொண்டு வந்து கொடுத்தார், அவர்களும் பண்ணினார்கள். ஒரு நாள் என்னாச்சு, நல்ல மழை, ஆற்றுல பெரிய வெள்ளம். அவரால் கிராஸ் பண்ணி வர முடியல. அவ்வளோ பெரிய வெள்ளம், அவரால் வர முடியல. அவர் அன்னைக்கு கீரை கொண்டு வரல, 2-3 நாள் கீரை கொண்டு வரல. ஆமாம், என்னத்தினால கீரையை நிறுத்திட்டே? ஏதோ நிறுத்திட்டியாமே. நான் கூட, எனக்கு கூட நினைவு இருக்குது, சாப்பிட்றச்சே பார்த்தேன் கீரை இருந்தது, சரி ஏதோன்னு விட்டுட்டேன். வந்து கேட்டார்களே என்ன விஷயம்? அடியார்களுக்கு அவ்வளோ பிடித்தமான ஒன்றை ஏன் நிறுத்தினேன்னார். அந்த அம்மா சொன்னார்கள், எனக்கும் தெரியாது, யாரோ கொண்டு வந்து கொடுத்ததா சொன்னார்கள், அதுக்கு மேலே நான் ரொம்ப ட்ராக்லாம் பண்ணலை, என்னன்னு கேட்போன்னு போய் சமையக்கட்டில் கேட்டால் சமைக்கிறவர் சொன்னார், இல்லை 2-3 நாளாக அவர் வரல, நாங்கள் என்ன பண்ணுறது? யாரோ கொண்டு வந்து கொடுத்தார்களா? ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஏதோ 1 நாள் 2 நாள் அப்படி கொஞ்சம் நீங்கள் இருக்கிறீர்களான்னு எட்டி எட்டி பார்த்தார். உங்களை பார்க்கணுன்னு ஆசை போல இருக்குது, அது மாத்திரம் நாங்கள் புரிஞ்சுட்டோம், அதுக்கு மேலே நாங்கள் கேட்கலன்னார்கள். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு. நம்ம வீட்டில் அன்னம் பாலிக்கிறதுக்கு அவர் தினம் கீரை கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னால் எதுக்காக? என்னை பார்க்கணுன்னு வேற எட்டி எட்டி பார்த்தாருன்னு சொல்லுகிறீர்கள். அப்போ என்னமோ விஷயம் இருக்கணும். அவருக்கு ஏதோ தோணித்து இன்ட்யூஷனில். அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம்னார்கள். ஒரு 2-3 நாளில் ஆற்றுல வெள்ளம் குறைஞ்சிது. அவர் தூதுவளையை தூக்கின்னு மறுபடியும் வந்துட்டார். தூதுவளையை கையில் வாங்கினார்களோ இல்லையோ, அவர் அப்படியே கெட்டியாக பிடிச்சார்கள். எங்கள் எஜமானரை பார்த்து விட்டு போங்கள். அவர் இந்த சந்தர்ப்பத்துக்கு தானே காத்துட்டு இருந்தார். அவருக்கு பரம சந்தோஷம். நேராக வந்தார், நமஸ்காரம் பண்ணார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டார், நீர் என்னமோ நாள்தோறும் கீரை கொண்டு வருவதாக கேள்விப்பட்டேன், என்ன விஷயம்? இந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் என்ன கூப்பிட்டு கேட்க மாட்டீர்களா? அந்த கீரை விஷயம் உங்கள் நாலெட்ஜுக்கு வராதாங்கிறதுக்காகத்தான் நான் தினம் கொண்டு வந்தேன்னார். அப்படியா? உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடத்தில் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும், அதற்கு இந்த கீரை, தூதுவளை கீரை தூதாக இருக்காதான்னு நினச்சித்தான் கொண்டு வந்தேன். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டார், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை, சிவபெருமான்கிட்ட எனக்கு ஒரு காரியமாகணும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணால் நல்லாயிருக்கும். சிவபெருமான்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? இன்னும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நான் சோமயாகம் பண்ணுறேன், அதில் அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவரே வந்தால் நன்றாக இருக்கும். அதை தாங்கள் தான் அவரிடத்தில் சொல்லி எனக்காக செய்து வைக்க வேண்டும்னர். சுந்தரர் சொன்னார், அதெல்லாம் தெரியாது, நான் வேணா ஐ வில் டேக் திஸ் இன்ஃபர்மேஷன், ஃபார்வர்ட் இட். ரெக்கமெண்ட் பண்ணிலாம் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன், வேணா ஃபார்வர்டுன்னு சொல்லி அங்கே அனுப்புகிறேன் இந்த ரிக்வெஸ்ட்டை, அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ எனக்கு தெரியாது அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு நாளைக்கும் கீரை கொண்டு வரேன் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு இன்னும் காரியம் ஆகணுமே, காரியம் முடிகிற வரைக்கும் நான் கீரை கொண்டு வரேன்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தினம் கீரை கொண்டு வந்தார். இவர் சொல்லி வச்சார். ஒரு 4-5 நாள் ஆன உடனே சிவபெருமான்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவரை வர சொல்லுங்கள். அவர் வந்தார். என்ன வரேன்னு சொன்னாரா? வரேன்னு சொன்னார், ஆனால் என்னைக்குன்னு சொல்லலை. வரேன்னு சொல்லியிருக்கார், அதுக்கு மேலே சொல்லலை. நான் நீங்கள் கேட்டதை அவரிடத்தில் சொன்னேன். அவர் வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார், ஆனால் என்றைக்கு என்று சொல்லவில்லை. இவ்வளவுதான் என்னால் முடிஞ்சுது, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னார். இதுவே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுட்டு புறப்பட்டார்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு சொன்னார், இந்த கீரையை மாத்திரம் மறந்துடாதீர்கள், உங்களுக்கு காரியம் நடந்தாலும் நடக்காட்டாலும் தினம் அந்த கீரையை கொண்டு வாருங்கள், எல்லாரும் கேட்கிறார்கள். சோமாசிமாரர் அந்த நம்பிக்கையோடு போனார். ஊர்க்காரர்கள் எல்லாம் சிரிச்சார்கள். பகவானே நேர வந்து அவிர்வாகத்தை வாங்கிக்கிறதாவது அந்த மாதிரிலாம் உண்டா என்ன? காலம் காலமாக வேத காலத்திலேருந்து அக்னி தான் எடுத்துன்னு போகணும் ஹவிஸ. யாருக்காக அந்த யாகம் இருந்தாலும் டெடிகேட்டட் டு ஹூம் சோ எவர் அக்னி தான் எடுத்துன்னு போவானே தவிர அந்த தேவன் நேரடியாக வந்து வாங்குவதாக எங்கேயுமே கிடையாது. யாரோ சொன்னார்களாம், இவரும் கேட்குறார், என்னோ சிவபெருமான் வருவாராம், அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகிறார்னு எல்லாரும் சிரித்தார்கள். அவருக்கு மாத்திரம் நம்பிக்கை போகலை. தினம்தோறும் அவருடைய யாகம் நடக்கும். இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார். நம்பிக்கை கொஞ்சம் கூட போகலை. கண்டிப்பாக வருவார் அப்படின்னு தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் பூர்ணாகுதி நேரம். பூர்ணாகுதிக்கு எல்லாரும் ஆயத்தமாகிறார்கள். அப்படி பூர்ணாகுதிக்கு ஆயத்தம் ஆற சமயத்தில் திடீர்னு பார்த்தா 2-3 நாய்கள் ஓடி வந்தன. யாகத்தில் நாய்கள் வந்தால் அவ்வளவாக விரும்ப மாட்டார்கள். அதுவும் பூர்ணாகுதியில் அவிர்வாகம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாய் வந்து அதை தொடுவதான்னு கொஞ்சம் அச்சான்யப்பட்டார்கள். ஏற்கனவே இவரை கிண்டல் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அது எப்படி சுவாமி வருவார் அப்படின்னு அவர்களுக்கு இதுதான் சான்ஸ். பத்தியா, இவருடைய யாகத்தில் ஏதோ குறை இருக்குது, அதனால தான் நாய்கள் வந்து விட்டன. இல்லைன்னா யாகசாலைக்குள்ளே நாய் வந்திருக்காது. யாகசாலைக்குள்ளே நாய் வந்து விட்டதுன்னு சொன்னால் இவருடைய யாகத்தில் ஏதோ குறை இருக்கிறதுன்னு அவர்கள்லாம் அப்படியே விட்டுட்டு எழுந்து போயிட்டார்கள். அப்படியே பூர்ணாகுதி நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து போனார்கள். அவர் மாத்திரம் எழுந்திருக்கல. என்ன பண்ணணுமோ, அவிர்வாகத்தை எப்படி கொடுக்க வேண்டுமோ அவர் மாத்திரம் தான் உட்கார்ந்துட்டு இருந்த யாக குண்டத்தில் அதை அப்படியே செய்து கொண்டிருந்தார். இந்த பக்கம் நாய்கள் ஓடி வந்தன, இந்த பக்கமும் இன்னும் சில நாய்கள் ஓடி வந்தன. அப்படி கொஞ்சம் கண்ணை நிமிர்ந்து பார்த்தார், தலையை நிமிர்த்தி பார்த்தார். அங்கே ஒரு புலையனும் புலைச்சியும் நடந்து வந்தார்கள். அவர்களுடைய நாய்கள். அந்த நாய்கள் ஓடி வந்தன. அந்த 2 பேரும் அப்படி நடந்து வந்தார்கள். இங்கே உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருந்த சோமாசிமாரர் அப்படி கையை கூப்பினார். சிவபெருமானே, வருவேன்னு சொன்னீர்களே, வந்து விட்டீர்களா? வருவேன்னு என்கிட்ட சொன்னீர்களே, சுந்தரர் மூலமாக சொன்னீர்களே, வந்து விட்டீர்களா அப்படின்னு பார்வதியும் பரமேஸ்வரனுமாக பார்த்தார். சாக்ஷாத் பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்து அவருடைய அவிர்வாகத்தை நேரடியாக ஏற்றுக்கொண்டார்கள். சோமாசிமாரர் 63 ஒருவராக நாயன்மார்ங்கிற உயர்வை பெற்றார். இப்போ இது எப்படி சாத்தியமாச்சு? எத்தனையோ பேர் யாகம் பண்ணினாலும் அந்த யாகத்துக்கெல்லாம் நேரடியாக வராத சிவபெருமான் சோமாசிமாரருடைய யாகத்துக்கு நேரடியாக வந்தார்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாச்சு? அவருடைய பக்திங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடியார் மீது அவர் வைத்த அன்பு. அடியார் மேலே வைக்கக்கூடிய அன்பு குரு மேலே வைக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்கும் சமானம். சுந்தரர் தான் குரு, சோமாசிமாரர் சிஷ்யர்னா அவருக்கு குரு யாரு? சுந்தரர். குரு நினைச்சா பகவானையே சிஷ்யர்கிட்ட அழைத்து கொண்டு வந்து விடலாம். பகவானையே நேரடியாக அழைத்து கொண்டு வர முடியும். யாருக்கு அந்த வல்லமை உண்டு? குருவுக்கு உண்டு. அதனால தான் ஒரு குரு கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறார் மகாஸ்வாமி. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில் அந்த காலத்து குருகுல வாசம்ங்கிறதெல்லாம் சாத்தியமா? அந்த காலத்து குருகுல வாசம் சாத்தியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு என்பவர் சாத்தியமா இல்லையா? அந்த குருவை மானசீகமாக நம்முடைய குருன்னு சொல்லி வணங்கி வழிபட்டால்
அந்த குரு பகவானுடைய அருளை பெற்று கொடுப்பார். அதனால் கவலைப்பட வேண்டாம். யாரும் ஒரு குரு இல்லையே, அந்த காலத்து குருகுலம் மாதிரி ஒன்று இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். எங்கே குரு இருக்காரோ அந்த குருவை மானசீகமாக வரித்து அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டால் அந்த குரு இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவார். இந்த குரு சிஷ்ய உறவுக்கு கூட எது பிரதானம் அப்படின்னு பார்த்தா, அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, நாட் வெறுமன புக்கிஷ் நாலேஜ். சொல்லும்போதே அந்த புக்கிஷ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த புக்கிஷ் இல்லாமல் அனுபவபூர்வமாக ஆண்டவனுடைய அந்த அருளை பெற்றுத்தருகிற ஒரு தன்மையும் கூடவே இந்த உறவுக்கு கூட ஆதாரமாக இருப்பது, நேற்றைக்கு பார்த்தோமே அந்த பரோபகாரமும். இது ரெண்டும் தான் பகவானிடத்தில் நம்மை நெருக்கமாக கொண்டு போய் வைக்கும். இந்த பரோபகாரத்துக்கு பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு கதையை அடையாளம் காட்டுகிறார். பாகவதத்தில் நிறைய கதைகள் உண்டு. அப்படி வரக்கூடிய கதைகளில் ஒரு கதை அவ்வளவா மெயின் ஸ்டோரியில் எந்த கனெக்ஷனும் கிடையாது. நேரடியாக மெயின் ஸ்டோரி பாகவதத்தில் தசமஸ்கந்தம் கிருஷ்ணனுடைய பிள்ளை பருவத்து விளையாட்டுகளை எல்லாம் சொல்லும். அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டோரியாக இல்லை. ஆனால் பாகவதத்தில் மற்ற பகுதிகளில் தனித்தனியாக சில கதைகள் இருக்கும். அந்த மாதிரி கதைகளில் ஒன்றுதான் ஒரு அரசனை பற்றிய கதை. அந்த அரசன் இதே மாதிரி தான், எப்படி இவர் சோமயாகம் பண்ணினார்னு பார்க்குறோமோ அந்த அரசன் நிறைய யாகங்களை செய்தவன். நாடு நன்றாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நிறைய யாகங்களை செய்தான். இந்த யாகங்கள்லேயே 2 விதம் உண்டு. இஷ்டி யாகம்னு ஒன்று சொல்லுவார்கள், பூர்த்த யாகம்னு ஒன்று சொல்லுவார்கள். இந்த பூர்த்த யாகம்ங்கிறது சில சமயத்தில் பூர்த்தி யாகம்பார்கள். பூர்த்தின்னு சொன்ன உடனே நிறைவுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். பூர்த்த யாகம், இஷ்டி யாகம். இஷ்டின்னு சொன்னால் அவரவர்களுக்கு என்ன இஷ்டமோ, எனக்கு என்ன விருப்பமோ, டு கெட் வாட் ஐ வாண்ட், டு கெட் சம்திங் தட் ஐ விஷ் ஃபார், டு கெட் மை விஷ் ஃபுல்ஃபில்ட், அதுதான் இஷ்டி யாகம். இப்போ குழந்தை வேண்டும், அந்த குழந்தைக்காக செய்யக்கூடிய யாகம் புத்திர காமேஷ்டி யாகம். அந்த பேரே தெரியும், காம இஷ்டி யாகம். புத்திரனை பெற வேண்டும் என்கிற ஆசை, அதனை பூர்த்தி செய்வதற்காக யாகம். இந்த மாதிரி இது வேண்டும் அது வேண்டும்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு செய்யக்கூடிய யாகங்கள் உண்டு. சொல்லப்போனால் பூஜையிலேயே அப்படி உண்டு. பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை, அர்ச்சனை, வழிபாடுன்னு சொல்கிறமே, இதுலேயே 2 உண்டு. ஒன்று காமியார்த்த பூஜை, இன்னொன்று ஆத்மார்த்த பூஜை. அநேகமாக நாம் பண்ணுறதெல்லாம் காமியார்த்த பூஜை. தெர் இஸ் சம்திங், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு போய் கொடுத்து, இந்த லிஸ்ட்டுக்கு இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு we have already given a list. அது காமியார்த்தம். ஆத்மார்த்தம்ங்கிறது எந்த காரணமும் இல்லாமல், எந்த கைமாறும் இல்லாமல் பகவானை வழிபடுவது, அவ்வளவுதான். வழிபடுவதிலேயே ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னார்களே, அந்த மாதிரி இருக்கிறது. யாகத்திலையும் அதே மாதிரி இஷ்டி யாகம், இன்னொன்று பூர்த்த யாகம். இந்த பூர்த்த யாகம்ங்கிறது தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு சோஷியல் சர்வீஸ் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ்னு சொல்கிறோமே, அது நம்முடைய தர்மத்தில் ஹவு டு டூ சோஷியல் சர்வீஸ், அதுதான் அந்த பூர்த்த யாகம். பூர்த்த யாகம்ங்கிறது வேறு யாருக்கெல்லாம் அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் பயன் தருவது மாதிரி செய்யப்படக்கூடிய யாகம். இந்த யாகத்தினால கிடைக்கிற பலன் யாகத்தை பண்ணுறவருக்கு இல்லை, அவருக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்காது. இதை பண்ணுறதுனால உலகம் நன்றாக இருக்கும், லோக சம்ரக்ஷணம் அதற்காக செய்வது, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற எண்ணத்தில் செய்வது.
மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும், அதுதான் பூர்த்தியாகும். இந்த ரந்திதேவன் அப்படிங்கிற அரசன், ரந்திதேவன்கிற அரசன் பூர்த்தியாகம் செய்து கொண்டே வந்தான். நாடு நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு யாகம் பண்ணினான். யாகம் பண்ணும்போது யாகத்தில் தான தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறது விதி. அப்போ தன்கிட்ட இருக்கிற ஒன்றொன்றையும் எடுத்து கொடுத்தான். தனக்குன்னு எதையும் வச்சுக்காம அரண்மனையில் இருந்த பொக்கிஷத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். டு தட் எக்ஸ்டென்ட் அவன் கொடுத்து முடித்த போது அவன் கையில் எதுவும் கிடையாது. அவன் கையில் எதுவும் கிடையாதுங்கிறது மாத்திரம் இல்லை, வந்து கேட்டவர்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டே இருந்தான். நாஸ்தின்னு சொல்லவே மாட்டான். என்கிட்ட இல்லை அப்படின்னு கிடையாது. தேஹி 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 தான். எல்லாத்தையும் கொடுக்குறேன் 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 அப்படின்னு கொடுத்துட்டே இருந்ததில் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுதுன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, பகவானுடைய சித்தம் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தது, மழை நின்று போச்சு, பஞ்சம் வந்தது. சாதாரணமாக யாகம் பண்ணினா மழை வரும்னு கணக்கு. இப்போ மழை இல்லாமல் பஞ்சம் வந்தது. கையில் பொருள் இருந்தாலாவது வேறு எங்கேயாவது போய் உணவெல்லாம் வாங்கிட்டு வரலாம். திருவிழிமலையில் போய் வாங்கி கொண்டு வந்தார்களே, அந்த மாதிரி போய் வாங்கலாம்னா அதுக்கும் வழி இல்லை. முழுக்க முழுக்க பஞ்சம். அண்ட் பஞ்சம் அஃபெக்டட் த ராயல் ஃபேமிலி மோர். ஏன்னா மற்றவர்கள்ட்டையாவது ஏதோ கொஞ்சம் இருந்தது, இந்த அரச குடும்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்து 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 தீர்த்துட்டதுனால இவர்கள்ட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது, கையில் எதுவுமே கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் போய் யார்கிடத்திலும் கேட்கக்கூடாது, யாச்சகம் கேட்கக்கூடாதுங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் இருக்கா, என்ன இருக்கோ அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு உபவாசம் இருந்து, அதுவும் கூட எப்படி உபவாசம் இருந்தார்கள், கையில் ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, ஒரு மணி அரிசி கூட இல்லை. அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். ரந்திதேவன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய மனைவி. இப்போ என்ன பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அரச குடும்பம் ஒரு வழி கண்டுபிடிச்சார்களாம். என்ன வழி? ஒரு 48 நாளுக்கு சக்தி உபவாசம், நாங்கள் அதனால் சாப்பிட மாட்டோம். சக்தி உபவாசம், அதனால் சாப்பிட மாட்டோம்னு 48 நாளுக்கு ஒன்றுமே சாப்பிடலை. இதுக்கிடையில் ராஜா சாப்பிடலை, ராஜாவோட குடும்பம் சாப்பிடலை அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் சக்தி உபவாசம் முடிக்கிறச்சே அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்படி ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? உபவாசம் இருந்தவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பது, அது ஒரு புண்ணியம்னு நினச்சி யாரோ 49வது நாள் கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொஞ்சம் கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த கஞ்சியை சரி இவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்களே, அந்த கஞ்சியை குடிக்கலாம்னு நினைக்கிற சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து பவதி பிக்ஷாந்தேகினர். சந்தோஷம் அந்த ராஜாவுக்கு. இந்த கஞ்சியை நாம் குடிச்சிருந்தோன்னா, இவர் லேட்டாக வந்திருந்தாருன்னா இவருக்கு கொடுத்துருக்க முடியாதே, இப்போ இவர் வந்திருக்காரே இவருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி தங்கக்கிட்ட இருந்ததில் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவருக்கு கொடுத்தார்கள். அவரும் வாங்கிண்டார். இங்கேருந்து இந்த ரந்திதேவன் அவரை பார்த்தார். அவர் பார்த்தா ஏதோ சாதாரணமாக தான் இருந்தார். ஆனால் இந்த அரசனுடைய கண்களுக்கு அவர் ஸ்ரீமன் நாராயணனாகவே காட்சி கொடுத்தார். ஆஹா, இது நாராயண அர்ப்பணம்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டார்கள். சரி, இந்த மனைவியும் பிள்ளைகளும் பார்த்தார்கள். எங்ககிட்ட இருக்குது கொஞ்சம், நீங்கள் உங்ககிட்ட இருந்ததை அங்கே கொடுத்துட்டீர்கள், எங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கஞ்சி இருக்குது, நாமெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த கஞ்சியை எடுக்கிறச்சு இன்னொருத்தர் வந்து நின்னார். அவரும் பவதி பிக்ஷாந்தேகி, ஏதாவது இருந்தால் கொடுங்கள்னார். இப்போ இவர்கள்ட்ட இருந்ததெல்லாம் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டார்கள். இப்போ 2 பேர் வந்தார். அந்த 2 பேரையும் பார்த்த உடனே ஸ்ரீமன் நாராயணனாகவே ரந்திதேவனுக்கு காட்சி அளிக்க 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணி 2 பேருக்கும் இருந்த கஞ்சியை கொடுத்துட்டு அப்பவும் மனசில் சந்தோஷப்பட்டாராம். 2 ஜீவன்களுக்கு கொடுக்கறதுக்கு பகவான்
உதவி பண்ணினாரே. இந்த பிள்ளையும் மருமகளும் அவர்கள்ட்ட கொஞ்சம் வைத்து கொண்டிருந்தார்கள். கொடுத்து ஷேர் பண்ணது போக கொஞ்சம் இருந்தது. அந்த 2 பேரும் அம்மா கிட்ட கொடுத்து தாயும் அந்த இருவருமாக சேர்ந்து ஏதோ கொஞ்சம் ஒரு வாய்க்கு இருக்கே அப்படின்னு அவர்கள் குடிக்கிற நேரத்தில் ரந்தி தேவன் அப்பவும் கூட அந்த கஞ்சியை குடிக்கலை. அவர் ஏதோ பார்த்துட்டே இவர்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்தார்கள். எங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, நீங்கள் ஒரு வாய் குடியுங்கள், ஒரு அரை வாயாவது குடியுங்கள், இவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு அவர்கள் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தார்கள். இவர் குடிக்கலாம்னு நினைக்கிறச்சே இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்ட அதை கொடுத்துட்டார். இப்போ இவர்கிட்ட மிச்சம் இருக்கிறது வெறும் தண்ணீர். சரி, தாகம் எடுக்கிறது கொஞ்சம் தண்ணீர், அதுவும் நல்ல பஞ்சம்னு சொன்னால் எவ்வளவு வெப்பமாக இருந்திருக்கும். இந்த தண்ணீர் ஒரு வாய் குடிக்கலாம்னு நினைக்கிறச்சே யாரோ ஒரு குடியானவர் ரொம்ப ஏழையாக வந்தார். சாமி கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாமினர். அந்த தண்ணியையும் அவர்கிட்ட கொடுத்தார். அந்த தண்ணீரையும் அவரிடத்தில் கொடுத்து விட்டார்னு சொல்லிட்டு பாகவதம் அந்த கதையை நிறைவு செய்தது. இந்த வாழ்க்கையில் கொடுக்கலன்னா அது வாழ்க்கையே இல்லை. உயிராக இருந்தால் கூட கொடுத்து விட வேண்டும், அதுதான் வாழ்க்கை. அப்படியே வாழ்க்கைங்கிற கனவு ரந்தி தேவனுக்கு முன்னால் அப்படி போச்சு அப்படின்னு அந்த கதையை முடிவு செய்தது. இப்போ ரந்தி தேவன் அதுக்கப்புறம் என்ன ஆனாருங்கிறதெல்லாம் விட்டுடுவோம். மகாஸ்வாமி இந்த கதையை கோட் பண்ணிட்டு சொல்கிற, ரந்தி தேவன் அந்த சமயத்தில் அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு அந்த சமயத்தில் ரந்தி தேவன் சொன்னதாக 2 ஸ்லோகங்கள் உண்டு. அதில் ஒரு ஸ்லோகம் எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு காட்டுறார். When he was almost giving everything, there was nothing left, not even a sip of water. அந்த சமயத்தில் ரந்தி தேவன் சொன்னதாக ஒரு ஸ்லோகம் உண்டு. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. எனக்கு என்ன வேணும், நான் என்ன கேட்குறேன், எனக்கு எதை தர வேண்டும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம். ந காமையே அகம் கதிம் ஈஸ்வராத் பராம் அஷ்டர்த்தி யுக்தாம் அப்புனர்பவம் வா. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், எதை கேட்கலை, ந காமையே நான் விரும்பலை, எதை விரும்பவில்லை, உயர்வில் இருக்கக்கூடிய தெய்வமே ஈஸ்வராத் பராம் பரம்பொருளே, நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை, நான் விரும்பவில்லை. எதன்னு கேட்டா அஷ்டத்தி யுக்தாம் அப்புனர்பவம். இந்த 2ஐயும் நான் கேட்கல. ஒன்று அஷ்டர்த்தி. அஷ்டர்த்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அஷ்டமா சித்தின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த அஷ்டமா சித்தி. அஷ்டமா சித்தி கையில் இருந்ததுன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சின்னதாக அணிமாலை மாறிடலாம், இல்லை ரொம்ப பெருசாக மகிமாலை மாறலாம். லக்கிமா ரொம்ப லைட் வெயிட்டடாக மாறலாம், கரிமா ரொம்ப ஹெவியாக மாறலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், எல்லாரையும் வசியம் செய்யலாம். இதெல்லாம் அஷ்டமா சித்தியில் இருக்குது. அஷ்டமா சித்தியில் 1-2 இருந்தால் கூட போகிறோம், 8 கூட வேண்டாம், 1-2 இருந்தால் கூட உலகத்தையே வாங்கிடலாம். நான் அதெல்லாம் கேட்கல. நான் காமையே அஷ்டர்த்தி யுக்தாம், எனக்கு அது வேண்டாம். அதே மாதிரி அப்புனர்பவம். புனர்பவம்னா அடுத்து பிறக்கக்கூடிய பிறவி, நல்ல பிறவி வேண்டும். அந்த பிறவி நல்ல பிறவி கூட இல்லை, மீண்டும் பிறக்காமல் இருப்பது. புனர்பவம்னா மீண்டும் பிறத்தல். புனர்பவம் அப்படின்னா மீண்டும் பிறக்காமல் இருத்தல். சாதாரணமாக என்ன கேட்பார்கள், எனக்கு மோட்சம் வேண்டும், முக்தி வேண்டும். மோட்சம் வேண்டும், முக்தி வேண்டும்னா மீண்டும் பிறவாமை என்கிற நிலை, அதுதானே. நான் அதையும் கேட்கல, அஷ்டமா சித்தியும் கேட்கல, மீண்டும் பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த மோட்ச நிலைமையையும் கேட்கல. பிறவாமை வேண்டும்னு கேட்டா காரைக்காலமையார், அந்த பிறவாமையை கேட்கல. எனக்கு மோட்சத்தை கொடுத்து விடு, நான் எப்போதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும்னு அதையும் கேட்கல.
அந்த எலிவேட்டட் லெவலை கேட்கல, இல்லை இங்கே வாழும்போதே அஷ்டமா சித்திகள் இருக்கக்கூடிய அந்த எலிவேட்டட் லெவலையும் கேட்கல. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆர்த்திம் பிரபத்யே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்காக. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான ஜீவன்கள், தேகம் பெற்ற உயிர்கள், தேகம் பெற்றனா அதில் தாவரம் கூட சேர்த்தி தான். அகில தேக பாஜாம், இந்த தேகம் பெற்ற உயிர்கள்லாம் இருக்கே, இந்த உயிர்களுடைய துக்கம் எங்கே இருக்கும்? உயிர்களோட துக்கம் எங்கே இருக்கும்? நாம் யாராவது மனசில் எனக்கு ரொம்ப வருத்தம்ங்கிறோம், அந்த வருத்தம் எங்கே இருக்குது? எங்கேயோ உள்ளுக்குள்ள மனசில் தானே இருக்குது. அந்தஸ்திதம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேகம் பெற்ற உயிர்களின் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம் இருக்கே, அந்த துக்கத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அந்த துக்கமாக இருந்து அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஆர்த்திம் பிரபத்யே, ஆர்த்தினாலே துக்கம்னு அர்த்தம். நான் அந்த துக்கத்தை கேட்கிறேன். எந்த துக்கத்தை? உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய துக்கம் இருக்கே, அந்த துக்கத்தை எனக்கு கொடுத்து விடு. அந்த துக்கத்தை நான் அனுபவிக்கிறேன், அவர்களெல்லாம் அந்த துக்கம் இல்லாமல் இருக்கட்டும்னு அதுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளிகேஷன். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம், வெளியில் இருக்கக்கூடிய துக்கம் கூட இல்லை. வெளியில் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துக்கம் இருக்கே, வலியாக இருந்தால் கூட, கை வலிக்கிறதுனா கூட அதனுடைய வலி எங்கே இருக்கும்? உள்ளுக்குள்ளே தான் அதனுடைய அனுபவம். அந்த துக்கத்தை எனக்கு தந்துவிடு, நான் உள்ளுக்குள்ளே போய் தங்கி விடுகிறேன். அந்த ஸ்திதே, அவர்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை எனக்கு கொடுத்து விடு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய, சகல லோகத்திலேயும் இருக்கக்கூடிய, அகிலத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன், அதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, அப்படின்னு வேண்ட வேண்டும்னு சொன்னால், அந்த ரந்தி தேவனுடைய பரோபகாரங்கிறது என்ன? அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னையே கொடுப்பது தான் பரோபகாரம். இது சொல்லிட்டு மகாஸ்வாமி சொல்கிறார், இந்த அளவுக்கு எல்லாரும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, எல்லாரும் ரந்தி தேவனாக இருக்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுன்னு பண்ணலாமா இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்குத்தான் உண்மையிலேயே கம்யூனிட்டி சர்வீஸ் என்று பெயர். இது எதுக்காக சொல்கிறாருன்னா, இந்த கம்யூனிட்டி சர்வீஸ், சோஷியல் சர்வீஸுங்கிறதெல்லாம் இந்த தர்மத்தில் சொல்லியிருக்கா, இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக எங்கேயோ போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரவர்கள் இருக்கக்கூடிய லெவல்லையே இதையெல்லாம் செய்ய முடியும். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நன்றாக வாழுவதற்கு அப்படின்னு ஆரம்பித்து தான் இதையெல்லாம் சொல்கிறேன். இதையெல்லாம் சொல்லும்போது தான் மகாஸ்வாமி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் நாம் திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். அந்த ஸ்கீம் பிடியரசி திட்டம்ங்கிற ஸ்கீம். அவரவர்கள் அவரவர்கள் லெவலில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது. உதவி செஞ்சால் பெருசாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி தேடி பண்ணுறது இல்லை. அவரவர்கள் லெவலில் பண்ணக்கூடியது, அந்த பிடியரிசியை சேர்த்து வைத்து கொடுக்கக்கூடியது. அது கூட அதில் ரொம்ப திருப்பியும் அவருடைய அந்த ஹியூமரோடு சொல்லுவார். பிடியரிசி திட்டத்தில் என்ன ஆகிடும்னா, இப்போ யாருக்காவது பிடியரிசி திட்டம்னு இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இந்த டைம் டேபிள் போட்டு பண்ணுவோம். ஆனால் வெரி ஆஃபன் ஹியூமன் மைண்ட் வில் நாட் ஃபாலோ த டைம் டேபிள் ப்ராப்பர்லி. ஒரு மாதத்தோட முதல் நாளில் ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுத்து, கார்த்தால் 6லேருந்து 7 இதை பண்ணுவேன், 7லேருந்து 9 இதை பண்ணுவேன், 9லேருந்து 10 இதை பண்ணுவேன்னு ஒரு டைம் டேபிள் போட்டுப்போம். அந்த டைம் டேபிள் படி நான் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பையில் போட்டு வைக்க வேண்டும், ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும். பிடியரிசி திட்டம் ஒரிஜினலி அப்படி தான். அன்னன்னைக்கு சமைக்கும்போது எவ்வளவு முடிகிறதோ அந்த அரிசியை எடுத்து போட்டு வைத்து மொத்தமாக மாத
முடியரிச்சு அதை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போவார்கள், அவர்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மனுஷ மனசு என்ன பண்ணுன்னா, சில சமயத்தில் இந்த டைம் டேபிளை எப்படியாவது ஸ்கிப் பண்ணுறதுக்கு பார்க்கும். இன்றைக்கி 5 நிமிஷம் தியானம் பண்ணணும், நாளைக்கு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். இதை ரெகுலராக பண்ணினா பிரச்சனையே வராது. ஆனால் 5 நிமிஷம் தானே, இன்றைக்கி விட்டு போச்சு பரவாயில்ல, நாளைக்கு 10 நிமிஷமாக பண்ணிட்டோம்னா அது காம்பன்சேட் ஆகிடும். நாளைக்கு என்ன ஆகும்னா, நாளைக்கு 15 நிமிஷமாக பண்ணிடலாம் அப்படின்னு இந்த போஸ்ட்போன்மெண்ட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிடியரசு திட்டத்திலையும் வந்தது. சில பேர் என்ன பண்ணினார்கள்னா, அன்னன்னைக்கு எடுத்து போடுறத விட ஒரு மாதம் முடிவில் பார்த்தா எவ்வளவு இருக்கும், ஒரு 5 கிலோ இருக்குமா, ஒரு 10 கிலோ இருக்குமா, சரி மொத்தமாக மாதம் முடியறச்சே ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்துடலாம். இது என்ன ஆகும்னா, இந்த மாதம் 5 கிலோ சரி, இந்த மாதம் விட்டு போச்சு, அடுத்த மாதம் 10 கிலோவாக கொடுத்துடலாம், இட் வில் காம்பன்சேட். இது இப்படி போயிட்டே இருக்குமே தவிர இட் வில் நாட் ஹேப்பன். அதுக்காக மகாஸ்வாமி ரொம்ப சின்னதாக குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி, ஆனால் கேட்ரிங் டு த ஹியூமன் சைக்காலஜி ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த மொத்தமாக வாங்கி கொடுக்குறேன், மொத்தமாக எடுத்து கொடுக்குறேங்கிறதெல்லாம் வேண்டாம். அன்னன்னைக்கு எடுத்து போட்டால் அன்னன்னைக்கு புண்ணியம் கிடைக்கும், 30 நாளும் கிடைக்கும். மொத்தமாக கொடுத்தா ஒரே ஒரு நாளைக்கு தான் புண்ணியம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுக்கும்போது புண்ணியம் கிடைக்குங்கிறது மாத்திரம் இல்லை, இட் செட்ஸ் த மைண்ட் இன் டு அ டிசிப்ளின். சம்திங் தட் ஹேஸ் டு பி டன் பிகம்ஸ் அ ஹேபிட். அந்த ஹேபிட் செட் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் போகாது. ஆனால் அந்த ஹேபிட் செட் ஆகிற வரைக்கும் மனுஷ மனசு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பரோபகாரம்ங்கிறதுலேருந்து தான் பிடியரசு திட்டம்ங்கிறதையே கொண்டு வந்தார். எல்லாருக்கும் உதவக்கூடிய வகையில், அது புல் பூண்டாக இருந்தாலும் சாதாரண ஜீவராசிகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த ஜீவராசிக்கும் உதவ வேண்டும். அந்த ஜீவராசிக்கும் உதவுவதுங்கிறதுல அதே மாதிரி மகாபாரதத்தில் வரக்கூடிய இன்னொரு கதையை உதாரணம் காட்டினார். இந்த கதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ரந்திதேவன் கதை மாதிரியோ இல்லை வேறு சில கதைகள் பார்த்தோமே, அந்த கதைகள் அவ்வளவா புழக்கத்தில் இல்லாத மாதிரி இல்லை. இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதில் சில போர்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும், சில போர்ஷன்ஸ் தெரியாது. பாண்டவர்களில் மூத்தவராக இருந்த யுதிஷ்டிரர் யாகம் பண்ணினார். அவரும் ராஜசூய யாகம் பண்ணினார். அவர் பண்ணின ராஜசூய யாகத்தை பற்றி ஒரு கதை மகாபாரதத்தில் பிற்பகுதியில் வருகிறது. இந்த ராஜசூய யாகம் பண்ணிட்டு, யாகம் பண்ணினா தானம் கொடுக்க வேண்டும் இல்லையா, அந்த மாதிரி தானம் கொடுத்தார். எந்த அளவுக்கு தானம்னு சொன்னால், இதுக்கு மேலே யாருமே தானம் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு தானம். இதுக்கு மேலே யாரும் கொடுக்க முடியாது, இதுதான் மேக்சிமம். யாகத்தில் வந்து தானம் வாங்கி கொண்டு போனவர்கள்லாம் சொன்னார்களாம், மனசு ரொம்பி போச்சு, நாங்கள் கையில் பை கொண்டு வந்தோம், எங்கள் பை மாத்திரம் ரொம்பலை, எங்கள் மனசெல்லாம் நிரம்பி விட்டது, அந்த அளவுக்கு இங்கே தானம்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுகிறார்கள். அப்படி பாராட்டி கொண்டே போகிறார்கள். அதை பார்த்துட்டே இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படி பார்த்தார். எல்லாரும் பாராட்டினா நாம தான் பெருசாக யாகம் பண்ணியிருக்கோங்கிற எண்ணம் ஒருவேளை இவர்களுக்கு வந்துவிட்டால், நாம தான் ரொம்ப பிரமாதமாக யாகம் பண்ணியிருக்கோங்கிற எண்ணம் வந்துட்டா அப்போ யாகம் பண்ணினதே வேஸ்ட்டு, அந்த அகம்பாவம் வந்துவிடக்கூடாது. அதுக்காக கிருஷ்ணர் ஒரு சின்ன விளையாட்டு பண்ணினார். எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு கீரி பிள்ளை வந்தது. அங்கே நின்ற மக்களெல்லாம் யாகம் நடைபெற்ற போது அந்த யாகத்தில் தானம் வாங்கி கொண்ட மக்களெல்லாம் அங்கே நின்று தர்மபுத்திரரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவர்கள்லாம் பாராட்டி போற்றி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு கீரி பிள்ளை வந்தது. இந்த கீரி பிள்ளை வந்த உடனே கொஞ்சம் பளபளப்பு வந்தது. அந்த இடத்துல எல்லாருடைய
கவனமும் பார்வையும் அந்த கீரிப்பிள்ளை மேலே போச்சு. ஏன்னா அது உடம்பு பாதி தங்கமாக இருக்குது, பாதி உடம்பு தங்கம். அந்த தங்கம் பளபளக்கிறது. எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தார்கள். அந்த கீரிப்பிள்ளை வெறுமனை போகலை, அங்கே போய் ஒரு இடத்துல நின்று அப்படி இப்படி உடம்பை இப்படி அப்படியும் திருப்பி திருப்பி காமிச்ச உடனே அந்த தங்கம் பளபளக்குது. அது ஒரு கமெண்ட் அடிச்சுது. ஆமாம், எல்லாரும் என்னமோ பெருசாக தான தர்மம்னு எல்லாரும் இங்கே பாராட்டுகிறீர்களே, என்ன பெரிய பாராட்டு. இந்த உஞ்சவிருத்தி பிராமணன் பண்ணாரே அந்த மாதிரி தானம் இங்கே யாராவது பண்ணினார்களா? உஞ்சவிருத்தி பிராமணன் பண்ணின அளவுக்கு தானம் என்ன பெருசாக இவர் பண்ணிட்டார்? யாரை பார்த்து? தர்மத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற தர்மதேவனை பார்த்து அவர் பண்ணின அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டார் பெருசா? இவரை பார்த்து எல்லாரும் பாராட்டுகிறீர்களே, என்ன பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு கீரிப்பிள்ளை. ஒருத்தருக்கும் புரியல என்ன நடக்கிறது இங்கே. இந்த கீரிப்பிள்ளை இப்படி சொல்கிறது. இந்த உஞ்சவிருத்திங்கிறதுக்கு ஒரிஜினலாக இருக்கிற அர்த்தம் வேற. உஞ்சவிருத்தின்னு சொன்னால் இப்போ நமக்கு என்ன அர்த்தம் தெரியும்னா, வீடு வீடாக போய் பிக்ஷை கேட்பது. நீங்கள் பஜனை சம்பிரதாயத்தில் உஞ்சவிருத்தி பஜனை அப்படின்னே சொல்லுவார்கள். தியாகராஜர் கூட உஞ்சவிருத்தி எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த தோளில் அந்த பை தொங்கிக் கொண்டே இருக்கும். தியாகராஜருடைய படத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கும். அது பிற்காலத்தில் வந்த முறை. பிற்காலத்தில் வந்த முறை என்னன்னா, பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் யாச்சகம் கேட்டு பிக்ஷை வாங்குவது தான் உஞ்சவிருத்தி அப்படிங்கிற மாதிரி. அதை குறிப்பிட்ட சில நாட்களில் செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் சில மரபுகள்லாம் உண்டு. உஞ்சம்னு சொன்னால் செதறி கிடக்கிறதுன்னு அர்த்தம். சம்திங் தட் இஸ் ஸ்பில்ட், கீழே விழுந்து கிடக்கிறதே அதுக்கு தான் உஞ்சம். உஞ்சவிருத்தின்னு சொன்னால் ஒரிஜினலாக என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் வயலில் அறுவடை பண்ணுவார்கள். அப்படி அறுவடையெல்லாம் பண்ணும்போது மொத்தமாக ஒட்ட வழித்து எடுக்க மாட்டார்கள், அங்கே கொஞ்சம் விட்டுடுவார்கள். அறுவடை பண்ணி முடித்து எடுத்துன்னு வரும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். அந்த விளைச்சலில் கொஞ்சம் நெல்லை விட்டுடுவார்கள், இல்லை என்னவோ அந்த தானியத்தில் கொஞ்சத்தை விட்டுடுவார்கள். அப்படி விட்டுட்டா ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் தாங்களாகவே வந்து அதை எடுத்துக்கொண்டு போகலாம். அதுதான் உஞ்சவிருத்தி. செதறி இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். எவ்வளவு நாகரீகமான, எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல் வே ஆஃப் கிவிங் டு அதர்ஸ். நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கமே அப்படின்னு அவர்களுக்கு மனசு வலிக்கும். ஆனால் கூப்பிட்டு கொடுக்காம வயலில் அப்படியே விட்டுட்டா, இட் இஸ் லெஃப்ட் தேர், இட் இஸ் தேர் இன் நேச்சர், யூ கேன் கம் அண்ட் டேக் இட். அந்த மாதிரி விட்டு விடுவார்கள். அதுதான் உஞ்சவிருத்தி. இப்போ என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் எடுக்க வேண்டிய நிலை. அப்போ ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, குருக்ஷேத்திர பகுதி, தர்மக்ஷேத்திரமாக பிற்காலத்தில் வர வேண்டிய அந்த குருக்ஷேத்திர பகுதியில் சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய, விளைச்சல் சரியில்லாமல் எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ எல்லாரும் பரிதவிச்சார்கள். எல்லாருக்கும் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அப்போ இதே மாதிரி எப்படி ரந்திதேவனுடைய குடும்பம் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு உஞ்சவிருத்தி பிராமணன் குடும்பம். அவர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய மனைவி எப்படியோ காலம் தள்ளினார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் எங்கேயோ போய் அந்த வயலில் என்ன கிடைக்கும் அப்படின்னெல்லாம் பார்த்தபோது ஒன்றும் கிடைக்கல. வழக்கமாக கிடைக்கிற மாதிரிலாம் தானியம் கிடைக்கல. ரொம்ப நாள் பட்டினி கிடந்தார்கள். கடைசியில் என்னாச்சுன்னா, எங்கேயோ அந்த தானியமெல்லாம் அப்படியே நசுங்கி நசுங்கி கொஞ்சம் மாவு கிடச்சிது.
அவர்கள் நினச்சார்களாம், சரி இந்த மாவை இந்த ஒரு வேளைக்கு தான் நாம் 4 பேரும் இந்த மாவை சாப்பிட முடியும், போகிறோம், இந்த ஒரு வேளை உண்போம், அடுத்த வேளை உணவில்லாமல் பட்டினி கிடப்போம், பட்டினியில் உயிர் போனால் போகட்டும். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவை வைத்துக்கொண்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறச்சே அங்கே நடந்த மாதிரியே யாரோ ஒருத்தர் வந்தார், பவதி பிக்ஷாம் தேகின்னு. தேகின்னு அங்கே காதில் விழுந்தோடனே இப்போ 4 பேருக்குள்ள போட்டி. மகாஸ்வாமி அதுக்கு ஒரு சிஸ்டம் போடுறார், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவருக்கு கொடுக்கணும். பட் தேர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அ டொமெஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த டொமெஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டியில் யார் கொடுப்பதுங்கிறதுல ஒரு ஆர்டர் போடணும், ப்ரையாரிட்டி பண்ணணும். இந்த மனைவி சொன்னால், நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இறந்து போனால் நான் மாத்திரம் என்ன செய்ய போகிறேன், ஏன்னா இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இந்த ஒரு வேளை மாவுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ரொம்ப நாளாக பட்டினி, அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆகும்னு சொன்னால் நான் மாத்திரம் என்னத்துக்கு உயிரோடு இருக்க போகிறேன், நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், எனவே நான் கொடுக்கிறேன். இப்போ அந்த மகன் சொன்னான், அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், அம்மா அப்பாவை பரிமாறிக்கிறது அவர்களை பேணுவது தானே என்னுடைய கடமை, அந்த கடமை தவறும்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் அம்மா அப்பா நீங்கள் நன்றாக இருங்கள், நான் கொடுக்கிறேன். இப்போ இந்த மருமகள் சொன்னா, அங்கே அம்மா அப்பாவுக்கு சொன்னா அதே ஆர்கியூமெண்ட்டை அவ சொன்னா, நான் மாத்திரம் இருந்து என்ன பண்ண போகிறேன், அதனால் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி வாக்குவாதம் நடந்தது. இந்த வாக்குவாதம் இங்கே நடக்கிறச்சே கூட அந்த தேகின்னு வந்தவர் வெளியில் போகல, அவர் இன்னும் நிற்கிறார். அப்போ கடைசியில் இந்த குடும்ப தலைவர் பார்த்தார், வாட் எவர் இட் இஸ், உங்கள் 3 பேரையும் வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஐ எம் சப்போஸ் டு பி த ப்ரொடெக்டர். உங்கள் 3 பேரையும் நான் தான் காப்பாற்றணும். காப்பாற்ற வேண்டிய நான் நன்றாக இருந்து நீங்கள் கொடுப்பது என்பது நியாயமில்லை, எனவே நான் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். அதை சாப்பிட்டு முடித்தாரு. அதை வாங்கி தேகின்னு வந்தவர், இன்னும் பசிக்கிறதேன்னார். அதை சாப்பிட்டுட்டு பசிக்கிறதேன்னார். இப்போ மனைவி கொடுத்தா, அதையும் சாப்பிட்டுட்டு பசிக்கிறதேன்னார். அப்போ மகன் கொடுத்தான், அந்த மகன் கொடுத்ததையும் சாப்பிட்டுட்டு இப்போ 3 போர்ஷன் போயாச்சு, 4வது போர்ஷன் பசிக்கிறதேன்னார். பசிக்கிறதேன்னு சொன்னோன்னே அந்த மருமகளும் கொடுத்தாள். மருமகளும் கொடுத்துட்டு 4 பேரும் தங்கக்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டு நின்ற போது எதிரில் தேகின்னு வந்தார், அவரை காணும். அதுக்கு பதிலாக அப்படி தர்மதேவன் ஆகாயத்தில் நின்றான். உங்களுடைய தர்ம சிந்தனை எப்படிப்பட்டதுன்னு பார்ப்பதற்காக வந்தேன்னு தர்மதேவன் ஆகாயத்தில் நின்றான். அங்கே நான் இருந்தேன். அந்த கீரிப்பிள்ளை சொல்கிறது, இப்போ கீரிப்பிள்ளை சொல்லி தானே இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஃப்ளாஷ்பேக்கில். அந்த கீரிப்பிள்ளை சொல்கிறது, அங்கே நான் இருந்தேன். அவர்கள் அந்த மாவை கொடுக்கறச்சே கொஞ்சம் கொஞ்சம் சிந்திடுது. மாவு தானே, அந்த மாவை அப்படி கொடுக்கறச்சே ஒரு கையிலேருந்து இன்னொரு கையில் அப்படி கொடுக்கறச்சே கீழே மாவு சிந்திடுத்து கொஞ்சோண்டு. அந்த கொஞ்சம் சிந்தின இடத்துல நான் போய் அப்படி விழுந்துட்டேன் எதேச்சியாக. என்னோட உடம்பு பாதி அப்படி விழுந்துருக்கு. அந்த மாவு பட்டு என்னோட உடம்புல பாதி தங்கமாயிடுத்து, மிச்ச பாதி அப்படியே தங்கமாகாமல் இருக்கே. எங்கேயாவது போனால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தர்மம் பண்ணும்போது அந்த ஒரு பாதியை நாம் தங்கமாக்கிடலாம்னு நினச்சி நானும் எத்தனையோ யாகத்துக்கு போய் பார்த்தேன். ஒங்கேயும் அந்த மாதிரி ஆகலை. இங்கே தர்மதேவர் பண்ணியிருக்கிற இந்த யாகத்திலேயாவது என்னோட பாதி உடம்பு தங்கமாகுமாக்கும்னு நினச்சி புரண்டு 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 பார்த்தேன். இங்கே தங்கமாகலை. அப்படின்னா இந்த தர்மதேவன் செய்ததை விட அந்த உஞ்சவிருத்தி பிராமணன் செய்த யாகம், அந்த யாகத்தில் அது உண்மையான யாகம் இல்லை, ஆனால் யாகம் போல அவர் கொடுத்தாரே, அது எவ்வளவு வசதியானது. மகாஸ்வாமி இந்த கதையை சொல்லிட்டு சொல்கிற, நான் கொடுக்கிறேங்கிற எண்ணமோ இல்லை என்னால் கொடுக்க முடியறதுங்கிற எண்ணமோ இல்லை, எனக்கு இல்லை என்றாலும் கூட மற்றவர்களுக்கு கொடுக்கறதுங்கிற எண்ணம் இருக்கே, அந்த எண்ணம் தான் பரோபகாரம். அதுதான் வாழ்க்கையை உயர்த்தும். என்னால் முடியல, என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையாவது நான் கொடுக்கிறேன்,
என்கிட்ட என்ன இருக்கோ அதை லெட் மீ ஷேர். நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஷேரிங் 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 அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் டு பி ஷேர்ட் பை எவ்ரி ஒன். எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எல்லாரும் பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் உலகம் நன்றாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். பிளானட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிறோம். வி வாண்ட் த பிளானட் டு பி ஹெல்த்தி. எப்போ அந்த பிளானட் ஹெல்த்தியாக இருக்கும்? நம்மிடத்தில் இருப்பதை நாம் பகிர்ந்து கொண்டால் சரி. இந்த பரோபகாரம்ங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், த அல்டிமேட் ஆஃப் பரோபகாரம் என்னங்கிறத மாத்திரம் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், என்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பேன், என்கிட்டயே இல்லைன்னா நான் எப்படி கொடுப்பேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னெல்லாம் கேட்குறோம் இல்லையா? இந்த பரோபகாரத்துக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ மனித இனம் ஹாஸ் எக்ஸ்ப்ளாய்டட் எவ்ரி அதர் பார்ட் ஆஃப் த பிளானட். மனித இனம் தன்னால் முடியும்னு சொல்லி தாவரங்களை, விலங்குகளை, விலங்குகளோடு இருக்கக்கூடிய பறவைகளை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடும். இன்றைக்கி பல இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஜீவராசிகள் வாழுவதற்கு இடமில்லை. ஏன் இடமில்லை? அந்த ஜீவராசிகளோட இடத்துலெல்லாம் மனிதர்கள் ஆக்கியபை பண்ண உடனே பிளானட்டில் இன்றைக்கி அந்த ஜீவராசிகளுக்கு இடமில்லை. அந்த ஜீவராசிகளுக்கு இடமில்லைங்கிறது மாத்திரமில்லை, அந்த ஜீவராசிகள் இல்லாததுனால எத்தனையோ விஷயம் மாறி 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 இன்னைக்கு பிளானட்டோட ஹெல்த்தே மொத்தமாக கெட்டு போச்சு. ஹெல்த்னா நம்ம ஹெல்த் மாதிரி இல்லை, அந்த பிளானட்டுக்குன்னு ஒரு ஹெல்த் இருக்கா இல்லையா? மரம் செடி கொடி இருந்தால் தான் அது மூச்சு விட முடியும். இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? புது 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 ஜார்கன்லாம் சொல்கிறோம். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், சீசன்ஸ் ஹவ் சேஞ்ச், முன்னால் இருந்த மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகும்னு தெரியல. இதுக்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம்? எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, இப்போ கார்லாம் பார்க்கும்போது என்ன, ஹைப்ரிட் காரை பற்றி பேசுகிறோம், எலக்ட்ரிக் காரை பற்றி பேசுகிறோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச். சே ஃபாசில் ஃபியூவல் வேண்டாம், லெட் அஸ் சேஞ்ச் ஓவர் டு எலக்ட்ரிக். இன்னும் இதனால் வரக்கூடிய விளைவு என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து, 100 வருஷம் கழித்து தெரியும். ஆனால் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு? பூமிக்குள்ளே இருந்த தண்ணீர் யார் எடுத்து செலவழித்தார்கள்? பூமிக்குள்ளே இருந்த ஃபாசில் ஃபியூவல் யார் எடுத்து செலவழித்தார்கள்? இதெல்லாம் யார் எடுத்து செலவழித்தார்கள்? புலியும் சிங்கமுமா எடுத்து செலவழித்தது? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ரிசோர்ஸஸ், 10,000 வருஷமாக சேர்க்கப்பட்ட கிரவுண்ட் வாட்டர், அந்த கிரவுண்ட் வாட்டர் 10 வருஷத்தில் காணாமல் போச்சு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனிதர்கள் வாழத்தான் வேண்டும், அதுக்காக இந்த ரிசோர்ஸஸ் வேணும் தான். அதுக்காக எடுக்க முடியாதா, செலவழிக்க முடியாதாங்கிறது இல்லை, செலவழிக்கணும். ஆனால் ப்ரூடண்ட்டாக செலவழிக்காமல் இருந்த எல்லா ரிசோர்ஸையும், இயற்கை சேர்த்து வைத்த அத்தனை ரிசோர்ஸையும் நினைச்சமேனிக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனால இன்னைக்கு உலகம் கஷ்டப்படுகிறது. யார் அதில் அதிகமாக கஷ்டப்பட போகிறார்கள்னா இதே மனித இனம்தான் கஷ்டப்பட போகிறது. இதே மனித இனம்தான் அதிகமாக கஷ்டப்படும். பறவைகள் காணாமல் போகலாம், அந்த பறவைகள் கஷ்டப்படுவதை காட்டிலும் பறவைகள் காணாமல் போனதுனால அதிகமாக கஷ்டப்பட போகிறது மனித இனம். அப்போ இந்த மனித இனத்திற்குத்தான் தன்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி வாழணுங்கிறது ரொம்ப அவசியம் ஆகிறது. ஏன் பரோபகாரம்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்? ஏன் பரோபகாரம்ங்கிறது மனித வாழ்க்கைக்கு பேஸ்? அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். த ஹியூமன் கைண்ட் ஹேஸ் எக்ஸ்ப்ளாய்டட் எவ்ரிதிங் பியாண்ட் த லெவல். எந்த லெவலில் நிறுத்தி இருக்கணுமோ அந்த லெவலில் நிறுத்தாமல் நாகரீகம் என்கிற பெயரில் அதீதமாக எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், நான் பயன்பட வேண்டும் என்று மனித இனம் செலவழித்து விட்டது.
அந்த மனித இனத்தினுடைய அகங்காரம் மமகாரம்னு சொல்கிறோமே, ராட்சசர்களுக்கு இருந்த அகங்காரம் மமகாரம் மாத்திரம் இல்லை, இது என்னோடது, இது நான் செலவழிக்கலாம், இது என்னுடைய இடம், இது என்னுடைய பொருள் அப்படிங்கிற அந்த அகங்காரமும் மமகாரமும் முழுக்க 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 மானுட இனத்திற்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் கொஞ்சமாவது குறையணும்னா இந்த பரோபகாரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பரோபகாரத்தை நாம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சின்ன 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 விஷயங்களில் கொண்டு வரலாம்ங்கிறது தான் மகாஸ்வாமி நமக்கு காட்டி இருக்கக்கூடிய பாதை. குரு காட்டின பாதையில் நடக்க ஆரம்பித்தால் தன்னாலேயே அந்த பாதையை விரிவுபடுத்தி எங்கே நாம் போக வேண்டுமோ, என்ன நல்ல பலனை அடைய வேண்டுமோ அதை அந்த குருவே பார்த்து கொள்வார். அந்த குரு காட்டியிருக்கக்கூடிய பாதையில் இன்னும் சில கிளைகளை, இன்னும் சில செய்திகளை அடுத்த மாதம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அநேகமாக அது ஏப்ரல் 21, 22 தேதிகளாக இருக்கும் என்பதை தெரிவித்து, குருவின் பேரருள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அந்த குருவின் திருப்பாத கமலங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.